ஏப்பா போகுது? ஸ்கிரீன் தெரியறது இல்லையா? Yes, எஸ் sir. சார். கிளியர் Yes, சார். sir. எஸ். மை டியர் லீ குரூப் மெம்பர்ஸ், அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று இது ஒரு என்ன சொல்றது, 50 ஓவர் அடிச்சு அடுத்த ரெண்டாவது சீசன் 2ன்னு சொல்லுவாங்க இல்லையா, சூப்பர் சிங்கர் மாதிரி சீசன் 2ல நம்ம வி ஆர் என்டரிங். லைக் த வே எல்ஐசி எப்படி 69 முடிச்சு 70 என்ட்ராயிருக்கோ, நம்மளும் வந்து 51வது சீசன் 2க்கு என்ட்ராயிருக்கோம். அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் எங்கள் சிஓடி குழு சார்பாக. சரஸ்வதி வணக்கலாம். நம்ம குரூப்பை பற்றி உங்களுக்கு தெரியும். ஸ்டெப்பிங் இன்டு 51st செஷன் சீசன் 2. சரியா? These are all our pillars who are operating our Lee group. Once again, welcome. Before entering into welcome address, இது எதுக்கு பண்றோம்னா, நம்ம வந்து நம்மளோட பேச்சு திறமை எப்படி இருக்கு. நம்ம வந்து பாலிசி ஹோல்டர்ஸ்கிட்ட பேசி பாலிசி ஈஸியாக வாங்கிடுறோம். மேடை பேச்சுன்னு வர்றப்போ நம்ம கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணுறோமா, பாலிசி ஹோல்டர்கிட்டே எல்லாத்தையும் ப்ரெசென்ட் பண்ணுறோமாங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இதனால் 6 பேரும் நீங்கள் வந்து முன் வந்து பேர் கொடுத்ததுக்கே பெரிய பெரிய அப்ளாஸ், குட் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் த லீ குரூப் மெம்பர்ஸ். ஏன்னா எத்தனையோ பேர் தயங்கிட்டு இருக்கிறப்ப நீங்கள் வந்து 6 பேர் வந்து பேர் கொடுத்து நான் பேசுகிறேன் சார் சொன்னதே பெரிய விஷயம். எஸ் அதனால சார். உங்களுக்கு டாபிக் தெரியும். எனவே இது நம்மளோட ஆரேட்டரி ஸ்கில்னு சொல்லுவாங்க, பேச்சு திறமை எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு தான். இதனால 51வது செஷன் இந்த இன்சூரன்ஸ் வார விழால ஏஜென்ட்ஸை பற்றி நம்ம கொண்டாடுறப்போ நம்ம ஏஜென்ட்ஸே பேச விடலாம். நம்ம ஏஜென்ட் மெம்பர்ஸுக்கு எந்த மாதிரி திறமைகள் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தான் இந்த ஒரு இன்னைக்கு உண்டான செஷன். ஸோ பிஃபோர் கெட்டிங் இன்டு, நான் தான் மாடரேட்டர் இன்னைக்கு. வள்ளுவ பிறந்தகை சொன்ன மாதிரி படிக்க படிக்கத்தான் நமக்கு வந்து அறிவு வளர்ந்துன்னு இருக்கும். செல்வம், கல்வி ஒன்றே சிறந்த செல்வம். ரைட், இன்னைக்கு இதுதான் டாபிக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஐ வுட் நவ் ரெக்வஸ்ட் அவர் பிரசிடென்ட் மிஸ்டர் முனுசாமி சார் டு render welcome address and also introduce all the 6 participants. Sir, over to you, sir. அனைவருக்கும் வணக்கம். நன்றி சார், ரொம்ப நன்றி. 70வது ஆண்டு எல்ஐசியின் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இப்ப Thank you, இந்த sir. வாரம் எல்லா பிராண்டும் நடத்திட்டு ஒவ்வொரு கிளையிலுமே நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. குயிஸ் ப்ரோக்ராம் அது இது இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அது நாமளும் ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நல்ல எண்ணத்துல எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அது என்ன டாபிக் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி இதை முடிவு பண்ணியிருக்கோம். உண்மையாவே இங்க வந்திருக்கிற அனைத்து லீ குரூப் பார்ட்டிசிபென்ட் வரவேற்கிறோம். இன்றைய பேச்சாளர்களையும் வாஞ்சியோடு வரவேற்கிறோம். இன்னைக்கு தலைப்பு பார்த்தீங்கன்னா, பாலிசாருக்கு பயன்படக்கூடியது ஆண்டு தவணை பிரீமியமா மற்ற தவணை பிரீமியமா? இந்த தலைப்புல பேசக்கூடிய ஜாம்பவான்கள் தங்களின் அனுபவத்தை வந்து ரொம்ப ஆணித்தரமா எடுத்து வைக்க வந்திருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னாக்க ஆண்டு தவணை பிரீமியமே அப்படின்னு சொல்றதுக்கு பவானி கிளை கோயம்புத்தூர் டிவிஷன்ல இருந்து நண்பர் திரு சுரேஷ் அவர்கள் வந்திருக்காங்க. உண்மையா அவர் ஏற்கனவே லீ குரூப்ல சில அவார்ட்ஸையும் வாங்கியிருக்காங்க. இரண்டாவதா மதுரை டிவிஷன் ஸ்ரீவில்லிபுத்தூர் கிளையிலிருந்து திருமதி கே பி கமலவேணி அவர்கள் வந்திருக்காங்க. இவங்க 2007 வந்துட்டு எல்ஐசியில ஜாயின் பண்ணிருக்காங்க. அது இல்லாம எம்டிஆர்டியும் அச்சீவ் பண்ணிருக்காங்க. அடுத்து தஞ்சாவூர் டிவிஷன் பெரம்பலூர் கிளையிலிருந்து சுதாங்கத்து, இவங்க வந்து 2097 ஜாயின் பண்ணி ஜட்டம் கிளப்ல இருக்காங்க, கீழேயும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா
ஆண்டு தவணை பிரீமியமே அப்படின்னு பேச வந்திருக்காங்க. மற்ற தவணை பிரீமியமே அப்படின்னு வந்திருக்கிறவங்க சென்னை டிவிஷன் சிட்டி பிரான்ச் 13 இருந்து திருமதி காயத்ரிமா. இவங்க தொடர்ந்து 3 வருஷமா எம்டாடி சாதனை படிச்சிருக்காங்க. இவங்க மேக்சிமம் பரிச்சயமா தான் இருப்பாங்க நமக்கு. இரண்டாவதா மதுராந்தக கிளையிலிருந்து சென்னை டிவிஷன் திரு ஆர் அருணன் வந்திருக்காங்க. இவங்க கடந்த 16 வருஷமா எல்ஐசியில் இருக்காங்க. இவங்களை மேக்சிமம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனந்தா எக்ஸ்பர்ட். என்ன ஆனந்தா தெரியாதவங்க எப்போ எந்த நேரத்தில் கால் பண்ணாலுமே எந்த இடத்துல நீங்க கேட்டாலுமே டக்குன்னு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு தெளிவா இருப்பார் இவரு. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா காரைக்குடி பிரான்ச் மதுரை டிவிஷன்ல இருந்து ஜோஸ் ஆண்டனி சார் வந்துட்டு 2017 எல்ஐசியில் ஜாயின் பண்ணிருக்காங்க. கார்பரேட் ட்ரெயினரும் கூட சார் வந்துட்டு. அது இல்லாம வாழ்க்கையில் திறன் பயிற்சி மற்றும் வணிக ஆலோசகராக இருக்கிறாங்க. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஏறக்குறைய 25 இயர்ஸ் வந்து சர்வீஸ். உண்மையா இவங்க எல்லாம் வந்து நம்ம லீக் குரூப் பேச ரொம்ப பெருமையா இருக்கு. வெல்கம் சார். உங்கள் அனைவரையும் வருக 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 என வரவேற்கிறோம். நன்றி சார், நன்றி. தேங்க்யூ சார். இது பாத்தீங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு பேசும்போது சார் சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியா பேசிடுறோம். அத வந்துட்டு இப்போ எடுத்து சொல்றதுனா சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப சிரமமா தான் இருக்கும். இன்னொரு விஷயம் நமக்கும் பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஏன்னா என்ன மாதிரி தவணை கொடுத்தா கஸ்டமருக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு கொடுக்கறது ரொம்ப வசதியா இருக்கும். தயவுசெய்து அனைத்து பார்ட்டிசிபென்ட்டும் கடைசி வரல இருந்து கவனிங்க. கடைசியா ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். என்னை வாய்ப்புக்கு நன்றி. அடுத்து கேஎஸ்ஆரிடம் இந்த ஸ்டேஜ் ஒப்படைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ கேஎஸ்ஆர் சார், நீங்க எடுத்துக்கலாம். நன்றி தலைவர் அவர்களே. அதாவது இது செகண்ட் சீரீஸ் டெஸ்ட் மேட்ச்னு சொல்லலாம். ஓகே, அதனால ஃபர்ஸ்ட் ஓவர் 6 பால். 6 பால், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பால் தான் விளையாட போறாங்க. அந்த ஒரு பாலை கரெக்டாக அடிக்கணும், அவ்வளோதான். அதுக்கு 8 நிமிஷம் கொடுக்க போகிறோம். நீங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக அடிக்க போறீங்கன்னு பார்ட்டிசிபென்ட்ஸும் சொல்லுவாங்க, நானும் கடைசியில் முடிவு சொல்லுவேன். பட் சில கைட்லைன்ஸ் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லணும். யாராவது டைம் மானிட்டர் பண்ணுறீங்களான்னா? சார் நான் மானிட்டர் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. நான் ஸ்டார்ட் சொல்கிறப்ப நோட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். ஒரு அரை நிமிஷம் முன்னாடி அப்போ அரை நிமிஷம் இருக்குன்னு சொன்னா போதுமானது. அவங்கள பேசுறப்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அவங்களையும். ஓகே சார். ஜஸ்ட் ஒரு வார்னிங் பெல் அரை நிமிஷத்துக்கு முன்னாடி, ரைட்? எக்காரணத்துக்கு கொண்டு 8 நிமிஷத்துக்கு மேல நீங்க பேசினீங்கன்னா அப்ரப்டா முடிக்கப்படும். சரியா? அதனால ஓகே சார். தேவையான வார்த்தைகள், தெளிவான வார்த்தைகள், சிறந்த வார்த்தைகள் கம்யூனிகேட் பண்ணணும், அவ்வளவுதான். ரைட்? ரைட் சார். சில கைட்லைன்ஸ் சொல்லிட்டேன் உங்களுக்கு. 8 நிமிஷம் ஒன்லி, ஒரே ரவுண்டு தான். 2 சுத்து 3 சுத்துலாம் கிடையாது. சரியா? டைம் அடியரன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம டாபிக்கை பொறுத்தளவு நீங்க என்ன டாபிக் சூசன் பண்ணிருக்கீங்களோ அதை மாத்திரம் பேசினால் போதுமானது. கடைசியில் ஆடியன்ஸ்டையும் ஃபீட்பேக் கேட்போம், நீங்க எப்படி பேசுனீங்க என்ன ஏதுன்னு. இங்க இன்னைக்கு நான் தான் நடுவர். அது தப்போ ரைட்டோ நீங்க பேசுற விதத்துல அந்த முடிவு எடுக்கப்படும். ஃபீட்பேக் ஆடியன்ஸ் கேட்போம், கரெக்டா? ரைட்? இது சம்பந்தமா நான் அப்படி பேசினேன் இப்படி பேசினேன் அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி என்டர்டெயின் பண்ணப்பட மாட்டாது. ரைட்? ஓகே. ஓகே சார். ரைட். இப்போ நான் வந்து ஸ்டாப் ஷேர் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஆடியன்ஸ்ல எனக்கு தெரியாத உங்களோட 6 பேர்ல வயசெல்லாம் யாரு சின்னவங்க எனக்கு தெரியாது. ஆனால் என்னோட கெஸ்ட்ல கமலவேணி மேடம் தான் கொஞ்சம் சின்னவங்க நினைக்கிறேன், மதுரை டிவிஷன். கரெக்டா மேடம்? நீங்க ஆண்டு பிரீமியமேன்னு பேச போறீங்க, கரெக்டா? இருங்க, உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கலையா? அன்மியூட் பண்ணிக்கோங்க மேடம். கமலவேணி சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க சார். ஓகே, பண்ணிட்டேன். ஓ, பண்ணிட்டீங்களா? ரெண்டு மொபைல்ல வந்திருக்கீங்களா நீங்க? மியூட்னு காமிக்குதா, அதான் கேட்குறேன். ஓகே. ஸோ மேடத்தை பத்தி நான் சொல்லிட்டேன். எங்க வீடியோல இருக்கீங்க இல்லையா நீங்க? ரைட்.
ஸோ நீங்க ஆண்டு பிரீமியமேன்னு பேச போறீங்க, கரெக்டா? ஆமா சார், ஆமா சார். ஸோ இங்க வந்து பேச்சு இன்னொன்னு சொல்லிடுறேன். நான் சில கண்டிஷன்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருந்தேன். ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் இன் ஹியர், ரைட்? எஸ் சரி. வாடிக்கையாளர்களுக்கு எது நல்லதுங்கிறத மாத்திரம் பேசினால் போதுமானது. ஏஜென்ட்டுக்கு எது நல்லதுங்கிறது பேசக்கூடாது. அதுக்கு தக்கன உங்க வாதங்கள் இருக்க வேண்டும். நவ் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ். யூ கேன் ஸ்பீக், மேம். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் ஆல் சார். நம்மளுடைய லீ குரூப்பினுடைய 51வது தொடரினுடைய ஆரம்பமும் எல்ஐசியினுடைய 69வது வருடம் முடிந்து 70வது வருடத்தினுடைய துவக்கத்திலும் இப்படிப்பட்ட ஒரு பட்டிமன்றத்தில் பங்கெடுப்பதில் நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த மாதிரியான வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி சார். ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ வெரி மச். இந்த டாபிக் மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்களே நிறைய இருக்கும். நம்ம வந்துட்டு என்ன மாதிரி ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்றத சிந்தனைகளை தூண்டும் வகையில தான் இந்த டாபிக்கை நீங்க கொடுத்துருக்கீங்க. இந்த தருணத்துல நம்ம வந்து இப்படி ஒரு பகிர்வு வந்து நடத்துறதே வந்துட்டு மிக சிறந்த வணிகம் பண்ணுவதற்கு ஒரு சிறந்த களமாக நடந்துட்டு இருக்குது இந்த பட்டிமன்றம். என்னுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, பாலிசிதாரருக்கு பயன் தரக்கூடியது ஆண்டு தவணை அப்படின்ற டாபிக்ல தான் நான் பேசுறேன். இப்ப எல்லாருமே வந்துட்டு நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்றது வந்து பாலிசிதாரருக்கு எது பயன் தருதோ அதை தான் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்றதான் நம்மளுடைய பணியினுடைய முக்கியமான பாயிண்டே வந்து பாலிசிதாரருக்கு பயன் தரணும் அப்படின்ற மாதிரி தான். அதுல வந்துட்டு நம்ம மற்ற தவணைகளை கொடுக்கும் போது இப்ப உதாரணத்துக்கு மந்த்லி எடுத்தோம் அப்படின்னா மந்த்லி 2 ஆப்ஷன் தான். ஒண்ணு வந்துட்டு இசிஎஸ் இல்லைன்னா சேலரி சேவிங். அந்த இசிஎஸ்ல வந்துட்டு ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும். சிக்னேச்சர் வெரிஃபிகேஷன் வந்துடும். நிறைய அவங்க அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த இது வந்து பிரேக் ஆயிரும். அவங்களுடைய தவணைகள் வந்து அப்பப்ப பிரேக் ஆயிரும். பிரேக் ஆகும்போது அவங்க கண்டினியூஸா பாலிசி கட்டுறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. அதே மாதிரி ஒரு கோடி விட்டாங்க அப்படின்னா அடுத்த மொத்தமா அமௌண்ட் கட்டும் போது நம்ம வந்து ரெஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க ஒரு தவணையை வந்து ஈஸியா கட்டி நம்ம வந்து ஈஸியா வாங்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் கஷ்டப்படுறவங்கள இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட சேவிங்ஸை நம்ம வந்து எஜுகேட் பண்ணணும். நம்ம வந்து எஜுகேட் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம். நம்ம வந்து எப்படி எஜுகேட் பண்ணணும்னா, ஒரு டைம் நம்ம வந்துட்டு கொஞ்சம் போனோடனே பாலிசி வாங்கிட மாட்டோம் இல்லையா? அவங்களுக்கு கொஞ்ச நாள் நம்ம எஜுகேட் பண்றோம் அப்படின்னா அவங்க சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். சேர்த்து வச்சுட்டாங்க அப்படின்னா நமக்கு ஈஸியா அந்த இயர்லி பிரீமியத்தை வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு என்ன மாதிரி எஜுகேட் பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு மந்த்லி ஆர்டி, இயர்லி ஆர்டி சொல்லிட்டு அவங்க அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் பண்ற மாதிரி இயர்லி ஆர்டியை வந்து அவங்களுக்கு கன்வெர்ட் பண்ணலாம். அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து கால்குலேட் பண்ணி காட்டணும். மந்த்லி பிரீமியம் எவ்வளவோ, இயர்லி பிரீமியம் எவ்வளோ, குவார்டர்லி எல்லாமே நம்ம போட்டு காட்டணும். மந்த்லி, குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, இயர்லி எல்லாம் போட்டு காட்டுறோம் அப்படின்னா நம்ம டிஃபரன்ஸ் காட்ட முடியும். நம்ம வந்து மந்த்லியா இருக்கிறத விட குவார்டர்லி இருக்கிறத விட எவ்வளவு நம்ம அதிகமா பே பண்றோம் அப்படின்றது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 600ல இருந்து அதிகபட்சம் கொஞ்சம் சம்மர்ஷூட் அதிகமா கொடுக்குறோம் அப்படின்னா 1000க்கு மேல எல்லாம் கூட போகும் சார். அப்படி இருக்கும்போது அவங்கள்ட்ட நம்ம எக்ஸ்ட்ரா தான் அமௌண்ட் நிறைய வாங்குறோம். அந்த 1000 ரூபாய் வச்சு அவங்களுக்கு இன்னொரு பிரீமியம் கூட நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும், பாலிசியை கன்வெர்ட் பண்ண முடியும். அதையும் கூட நம்ம எஜுகேட் பண்ண முடியும். இது வந்து ஆர்டி அவங்களுக்கு பண்றோம் அப்படின்னா இதுல எஜுகேட் பண்ணணும் அப்படின்னா இயர் ஆர்டி எடுக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்க. இயர் ஆர்டி எடுத்துட்டாங்க அப்படின்னா அது மூலமா நமக்கு இயர்லி பிரீமியத்தை அவங்க வந்து கட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்படி கட்டும் போது அவங்களுக்கு அதுல இருந்து ஒரு சேவிங்ஸ் வரும். நம்மளுடைய அந்த 2% ரிபேட்ன்றதும் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம எஜுகேட் பண்ணும்போது அவங்க ஈஸியா இயர்லி பிரீமியத்தை எடுத்துருவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த பாலிசிதாரருக்கு பயனுள்ள ஒரு நல்ல சேவையை தான் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்றது அந்த பாலிசி கம்ப்ளீட் பண்ணிட்டு வரும்போது நமக்கு அந்த சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கும் சார். நம்ம வந்துட்டு ஒரு சின்ன சின்ன பிரீமியத்தை வந்துட்டு நம்ம மந்த்லி, குவார்டர்லி நம்ம போய் பண்ணிட்டு வரும்போது ஏதோ பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஒரு மன நிறைவே இல்லாம இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம ஒரு இயர்லி பிரீமியமா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் போது ரொம்ப மன நிறைவா இருப்போம். நம்ம இப்போ மாதிரி இப்போ என்னுடைய பாலிசி ஹோல்டர்ஸ்டே நான் வந்து 2 பேர்த்திட்டே கேட்டேன். இந்த டாபிக்கை நம்ம எடுத்திருக்கோம்,
நம்ம வந்து நம்மளே வந்துட்டு நம்ம வந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம நம்ம அவங்க மூலமா அவங்க எப்படி பண்றாங்கன்றது தெரிஞ்சுக்கோன்றதுக்காகவே நம்ம என்னைக்கிட்ட கேட்டேன் சார். அதாவது ஒரு டெய்லி வேஜஸ் ஒரு சாதாரண அந்த துளசி மாலை கட்டி விற்கிறவங்க தான் அந்த பொண்ணு கிட்ட. அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் மைக்ரோ எடுத்திருந்தாங்க. மைக்ரோல மந்த்லியை கட்டுறது அந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. அந்த மைக்ரோ பிரீமியத்தை கட்டுறது கஷ்டம்ன்ற மாதிரி நினைச்சு அது முடிஞ்ச உடனே அடுத்த கன்வென்ஷனல் பிரீமியம் சார் கொஞ்சம் டிஸ்டர்ப் இல்லாம பாத்துக்குங்க. அவங்களே சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது மேடம் ஒரு நிமிஷம் இருங்க மேடம், எல்லாரும் நான் மியூட் பண்றேன். அப்ப நீங்க மாத்திரம் இது பண்ணிக்கோங்க, நீங்க மாத்திரம் இப்ப அன்மியூட் பண்ணிக்கோங்க மேடம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து நான் வந்து இந்த இயர்லி பிரீமியம் கட்டும் போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா நான் வந்து சேவிங்ஸ் பண்றேன்ற மனநிறைவு எனக்கு இருக்கு அப்படின்றாங்க. அப்போ ஒரு ஒரு மனநிறைவோட ஒரு வேலையை செய்யும் போது அவங்க வந்து எந்த காரணத்தை கொண்டு அதுல வந்துட்டு தடை வந்து கொண்டுட்டு வர மாட்டாங்க. அப்ப இந்த பாலிசி வந்து கண்டினியூஸா போய் பாலிசிதாரருக்கு பயன் கொடுக்கணும் அப்படின்னா இயர்லி பிரீமியம் மட்டும்தான் வந்து ஹெல்ப் பண்ணும் சார். மற்ற தவணை முறைகள் இருந்தாலும் இயர்லி பிரீமியம் மட்டுமே சிறந்தது. இப்போ வந்துட்டு உதாரணத்துக்கு மளிகை ஜாமான் தான் வாங்குறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் டெய்லியா வாங்கிட்டு இருப்போம், மொத்தமா வாங்குற மாதிரி தான் பண்ணுவோம். மேடம் மியூட் ஆயிட்டீங்க பாருங்க. மேடம் அன்மியூட் பண்ணிக்கங்க. எதனால மியூட் ஆச்சுன்னு தெரியல சார். எதுல இருந்து மியூட் ஆச்சு? இப்ப பேசுங்க பேசுங்க. ஓகே சார். இப்போ இப்போ வந்துட்டு எல்லார் வீட்லயுமே வந்துட்டு பர்ச்சேசிங் எல்லாம் வந்து பண்றாங்க அப்படின்னா உதாரணத்துக்கு ட்ரெஸ், அப்புறம் வந்துட்டு மளிகை ஜாமான்கள் இந்த மாதிரி எல்லாம் பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் மொத்தமா தான் வாங்குவாங்க. மொத்தமா வாங்கும்போது ஏன் அதை மொத்தமா வாங்குறாங்க, நம்ம வந்து நிறைய டைம்ல நம்மளே வந்துட்டு நிறைய சில அந்த வார்த்தைகள் நம்ம வந்து கொடுப்போம். நிறைய பேருக்கு எஜுகேட் பண்ணுவோம், நம்மளே நிறைய ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுவோம். அதாவது அத்தியாவசிய தேவையில என்னன்னா உணவு, உடை, இருப்பிடம், எல்ஐசி பாலிசி அப்படின்னு சொல்லுவோம். அந்த அத்தியாவசிய தேவை அப்படின்றத வந்துட்டு அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கதான் செய்யணும். அப்ப அந்த உணவு, உடை அதுக்கெல்லாம் எப்படி இப்ப ஒவ்வொரு டைமும் போய் வந்து டெய்லி போயிட்டு தேவையானப்ப ஒவ்வொரு மந்த்தும் போயிட்டு ஒரு ட்ரெஸ்ஸாவா எடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு டைம் போறாங்கன்னா ஒரு 4-5 ட்ரெஸ் சேர்த்து எடுத்துட்டு வருவாங்க, ஒரு ஒரு ஒன் இயருக்கு இருக்கிற மாதிரி. அதே மாதிரி மளிகை ஜாமானும் வாங்குவாங்க. அதே மாதிரி உணவு, உடை, இருப்பிடம்ன்றத அத்தியாவசியம் சொல்லும் போது நம்மளுடைய எல்ஐசி அத்தியாவசியம் சொல்லியிருக்கிறோம் இல்லையா? அந்த அத்தியாவசியமான நம்மளுடைய எல்ஐசி பாலிசிய இயர்லி பிரீமியமா வாங்கும் போது எந்த விதத்திலையும் பாலிசிதாரருக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாத வகையில நம்ம கொண்டு போக முடியும். மேடம் 30 செகண்ட்ஸ் ரிமைனிங். ஓகே சார். இப்போ வந்துட்டு அந்த பழைய காலத்துல வந்துட்டு நெல் களஞ்சியங்கள்லாம் ஒண்ணு இருக்கும் சார், அதுக்கு பேர் குதிர்னு பேரு. அதுல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க தானியத்தெல்லாம். அது வந்து ஒரு 2 இயருக்கு வந்து நமக்கு வந்து சேவ் ஆகும் சார். அந்த மாதிரி வந்து தானியங்களை வந்து சேவ் பண்ண முடியும். அப்ப அந்த காலத்துல இருந்து இப்ப 1930 இருந்து தான் அந்த மாதிரியான அந்த குதிர்ல தானியங்களை சேமிக்கிற ஒரு பழக்கத்தை வந்து கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் இது பண்ணி அவங்களே தானிய கிடங்கு சொல்லி சார் டைம் ஓவர். ஓகே 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 சரி ஓகே. எனிவே நல்லா பேசினீங்க. அதாவது மொத்தமா வாங்கினா என்ன பெனிஃபிட், மளிகை சாமான்லேருந்து ஜவுளிலேருந்து எல்லாம் சொல்லிட்டீங்க. சூப்பர். ஸோ மேடம் வீட்டில் நிறைய ட்ரெஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். குட் 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 குட். சரி, மதுரை டிவிஷன்லேருந்து பேசியாச்சு. இப்போ அதே மதுரை டிவிஷன் ஆளையே மோத விடலாமா? ஐயா ஜோஸ் ஆண்டனி, காரைக்குடி பிரான்ச். சார் வணக்கம் சார். கார்பரேட் ட்ரெயினர் வேற, நீங்க பார்த்தாலே ஆமா சார், பயங்கரமா பேசுவீங்க போல இருக்க. பயமா இருக்க. ஒரு டிவிஷன் வேற மோத விட்டீங்க ஆத்தி. சோ உங்க டிவிஷனுக்கு உங்களையே இது பண்ணிடலான்னு. குட் குட். சந்தோஷம் சார், மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி சார், நன்றி சார். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? யூ ஆர் ரெடி? ரைட் சார், ரைட் சார். சோ இவர் என்ன பண்ணாரு, இப்ப மித்த தவணைகளே சிறந்தது ஆண்டு தவணையை விட அப்படின்னு பேச வருகிறார். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ரைட் சார். நமது வாழ்வையும் நமது வாடிக்கையாளர் வாழ்வையும் ஒளிமயமாக்கி ஒளிமயமாக்கி வளமாக்கி கொண்டிருக்கும் நமது அணையார் விளக்கான 59 ஆண்டுகள் அணையார் விளக்கான 69 நம்முடைய 69 மன்னிக்கவும் 69 ஆண்டுகள்
ஏன்னா எதிர் தரப்பினர் பேசும்போது அந்த வாதத்துக்கு தயாரான விதத்துல கொஞ்சம் பதட்டம் நிலவிருச்சு. இருந்தாலும் நம்ம பரவாயில்ல. போகும்போது நான் பிக்கப் பண்ணிடுறேன். இதை சமாளிபிகேஷன். 69 ஆண்டுகளாக பல குடும்பங்களை பாதுகாத்து வரும் 3 எழுத்து மந்திரம், பணத்தை அள்ளித்தரும் எந்திரம், வறுமை எனும் சூட்டை தவிக்கும் ஏசி நமது எல்ஐசி. ஒரு அற்புதமான அந்த நிறுவனத்தை வணங்கி இன்று நமது லீ நிர்வாகத்தினர் ஒரு 50 சதத்தை வந்து இன்னைக்கு அற்புதமா நடத்தியிருக்காங்க நிகழ்வுல. இன்னைக்கு எங்கெல்லாம் கூப்பிட்டு 51வது ஒரு நிகழ்வை ஒரு பட்டிமன்ற வடிவில் இன்னைக்கு பண்ண வைத்திருக்கிற அனைத்து நிர்வாக குழுவையும் நான் இந்த இடத்துல வணங்குறேன். அடுத்ததாக இன்று எங்கள் நடுவர், நல்லவர், இந்த நிகழ்வின் நாயகர், எங்களுக்கு தீர்ப்பு தரப்போகிறவர் ஐயா. ஏன்னா அவங்களோட பணி அளப்பரியுது. என்னைக்கு வந்து அவங்க அந்த எங்களை ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அன்னையிலேருந்து இப்போ இங்கே பேசுற வரைக்கும் தொடர்ந்து அவங்க ஃபாலோ பண்ணி, அதாவது எல்ஐசி பணியும் பார்த்துட்டு அந்த ஆலமரம் அந்த விருட்சம் வளர்றதுக்கு ரொம்ப அற்புதமா துணை நிற்கிற நம்மளுடைய அன்புக்கும் பெரும் மதிப்புக்குரிய ஐயா KS சார் அவர்களையும் நான் இந்த இடத்துல நான் வணங்கிக்கிறேன். மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஐயா முனுசாமி ஐயா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு நம்ம வரவேற்புரை கொடுத்தாங்க. ஒவ்வொரு பார்ட்டிசிபனையும் ரொம்ப அற்புதமா அவங்க வணங்கி வரவேற்றாங்க. அடுத்தது டைம் இதுக்குள்ளே போயிடும் சார். இல்ல மேடம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை மேடம். அது பட்ட ஏன்னா எங்களுக்கு தீர்ப்பு எங்களை வரணும் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன புகழ்ந்ததுனால கூட 2 நிமிஷம் கொடுப்பேன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா, ரொம்ப நன்றி மேடம். அதே மாதிரி வந்து நன்றி ஒரு சிறப்பா கொடுக்க போற நம்ம பி அங்குராஜ் சார். அடுத்து எங்க அணிக்கு பக்கபலமா இருக்கிற மிஸ்ஸஸ் காயத்ரி மேடம் மற்றும் அன்பு சோர் அருணன் அவங்களோட இந்த மோதம் இருக்கும் சார். ரைட்டு. இன்னைக்கு வந்து சார் இந்த நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா பாலிசிதாரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாத தவணையா அல்லது ஆண்டு தவணையா. இப்ப மேடம் அவங்க ஆரம்பிக்கும் மேடம் என்ன சொல்லிட்டாங்க, ப்ராப்ளம் என்னது ஆண்டு தவணையில வரும்போது ப்ராப்ளம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா மேடம் வந்து ஒரு இல்லாதவங்களை வந்து வந்து மாத்தவனை கட்ட வைக்கிறதுன்றது கஷ்டம். ஆனா பாருங்க இங்க எதிர் அணிக்கு ஒரு பலம் சேர்ந்துட்டு நீங்க மாதம் கட்டிடாதீங்க, சேர்த்து வச்சாவது என்ன பண்ணுங்க ஆண்டுக்கு ஒரு முறை கட்டுங்க அப்படின்றாங்க மேடம். இருந்தா நல்ல விஷயம் தான். ஆனா எந்த வழியில கட்டினாலும் ஒரு நல்ல விஷயம் தான். இன்னைக்கு சார் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான விஷயம், நம்முடைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. ஒரு டெய்லி வேஜஸ்ல இருந்து சேமிக்குன்னு ஒரு பழக்கம் வர வேண்டி இருக்காங்களா சார், அவங்களுக்கு வந்து ஒரு சேமி பழக்கத்தை உருவாக்குறதுக்கு நம்ம ரொம்ப அற்புதமா பயன்படக்கூடியது நமது மாத தவணை தான். இப்ப போய் நம்ம முதலாம் தலைமுறை போய் நம்ம ஒரு வாடிக்கை அணுகிறோம், அன்னைக்கு அவங்க பிரசன்டேஷன் கொடுக்குறோம் சார். நீங்க வந்து உங்க குடும்பத்துக்கு நீங்க வந்து ஒரு காப்புறுதி எடுங்க, ஒரு பாதுகாப்பான சேமிப்பு எடுங்க அப்படின்னு ஒரு பிரசன்டேஷன் கொடுக்குறோம். இப்ப கொடுக்கும்போது என்ன கேட்பாங்க சார், இப்ப என்னோட ஒரு அனுபவம் சொல்லும் போது என்ன கேட்பாங்கன்னா, பொதுவாவே சார் குறைஞ்சபட்சமா ஒரு இது சொல்லுங்க சார், அதாவது அவங்க எவ்வளவு கிடைக்குதுன்ற சொல்லாம எவ்வளவு குறைஞ்சதை கட்ட முடியும். ஏன்னா அப்பதான் ஆரம்பிப்பாங்க, இனிஷியல் அதுதான் ஆரம்பிக்கிறது. அதான் சார் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது. அதாவது நமக்கு லாபம் இல்லை, இது வந்து அந்த வாடிக்கையாளர் தான் லாபம். நம்ம செய்ய வேண்டிய பணி, இந்த எல்ஐசி பணி, இந்த ஏஜென்ட் பணி என்பது ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒரு அணையா விளக்க, அந்த குடும்பத்திற்கு அந்த வாழ்வாதாரம் தரக்கூடிய நபருக்கு பின்னாடி அவங்களுக்கு எல்ஐசி கொடுக்குற அந்த உத்தரவாதமான பணத்தை வைத்து அந்த குடும்பத்தை சிறப்பா பண்றதுக்கு வந்து என்னன்னா சார் இந்த மாத தவணை முறை வந்து பயன்படுது. இல்லை குறிப்பா சொல்ல போனா சார் இந்த மாத தவணை முறைன்றது அந்த பட்ஜெட்டுக்குள்ள அடங்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15,000 பட்ஜெட் போடுறாங்கன்னா எல்ஐசி அப்படின்னு கூட அது ஒரு அமௌண்ட்டை அவங்க என்ன பண்ணுவாங்க அதுக்கு குறிச்சு வச்சிருவாங்க. அடுத்து மேடம் சொன்னாங்க ஒரு அற்புதமான விஷயம், அவங்க வந்து எங்க எதிர் அணியில எதிரில் உள்ள அணியினர் அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க மொத்தமா வாங்கிடுவோம் சரிங்க. ஆனா மேடம் வந்து மாதம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தல, ரொம்ப அழகா கிளவரா கொண்டு போனா. ஏன் மாதம் சொல்லிட்டா எங்க பக்கம் தீர்ப்பாயிரும்ல, நாங்க மொத்தமா மளிகை ஜாமான் வாங்கிடுவோம், மொத்தமா நாங்க துணிமணி வாங்கிடுவோம் அப்படின்னாங்க. ஆனா மேடம் மாதம் தான் மளிகை ஜாமான் வாங்கணும், ரைட்டுங்களா, மாதம் தான் வாங்கினேன். மாதம் வாங்குறத போய் நீங்க ஆனா மேடம் பேசுனதுல மாதம்ன்ற வார்த்தையை வரலைங்க, அதுதாங்க சிறப்பு. ஏன்னா அவங்க அப்படி ட்ரைனிங் எடுத்துருக்காங்க. ஏன்னா மாதம் வாங்கி விட்டோம் ஆஹா அந்த டீமுக்கு போயிரும்டா தீர்ப்பு அப்படின்ட்டு ரொம்ப அற்புதமா என்ன பண்ணாங்க மேடம், சிறப்பா கொண்டு போயிட்டாங்க. ரொம்ப சிறப்பா கொண்டு போனாங்க. எந்த விதத்திலயும் மாதம் வந்து வந்துடவே கூடாது. ஆனா கட்ட முடியலையா, கஷ்டப்படுறாங்களா, கொஞ்சம் கொஞ்சமா கட்ட வைப்போம். நம்ம பாவம் அவங்க பாருங்க சார், அவங்க என்னன்னா பூ கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம மந்த்லி கட்டுறது கஷ்டமா இருக்கு, பரவாயில்ல ஏன் நீ மந்த்லி கட்ட சேர்த்து வச்சு ஒரு வருஷம் ஃபுல்லா கட்டு. அந்த மாதிரி என்ன பண்ண வேற ஏதாவது கட்டிட்டு போறேன் எங்கேயாச்சும் போய். இப்ப என்ன காரணம்னா முதல் தலைமுறையில நம்ம சேமிப்பு கொண்டு வரணும்னா மாத தவணை வந்து மிக மிக முக்கியம். இன்னைக்கு எல்ஐசி போன்ற ஒரு உலக தரமான நிறுவனம், ஒரு மிகப்பெரிய காப்பீட்டு நிறுவனம்
இன்னைக்கு மந்த்லி பிரீமியத்தை வந்து அதிகம் உள்ள கொண்டு வராங்க. அதுல வந்து சொன்னாங்க அந்த எஸ்எஸ் மேட்ச் அமைக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ஆனா அது கொஞ்சம் கஷ்டம் தான். அது வந்து நம்ம ஒரு டெக்னிக்கலா சரி பண்ணிட்டோம்னா இருக்கும். ஆனா குறிப்பா சொல்ல போனா அந்த பேசி முடிக்கும் போது இந்த மொத்தம் இந்த இன்னைக்கு பார்ட்டிசிபென்ட் வந்து 157 பேர் இருக்காங்க. இதுல 154 பேரும் எங்க நடுவரும் ஒத்துக்குவாரு. அவரையும் சேர்த்து 4 பேர் என்ன பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா நாங்க சொல்றத ஏத்துக்குவாங்க. ஆனா 4 பேர்ல 3 பேர், ஒருத்தர் எங்க நடுவர், இந்த 3 பேர் யாரு நான் பேசி முடிக்கும் சொல்லிட்டு நான் கட் பண்ணுவேன் என்னோட பேச்சை. கண்டிப்பா ஒத்துக்குவாங்க. சார் கண்டிப்பா சார் நீங்க சொல்ற கரெக்ட் தான் சார், தீர்ப்பு எங்க பக்கமா இருந்தாலும் நீங்க சொல்ற கரெக்ட் சார் அப்படின்னு ஏத்துக்குவாங்க அப்படின்ட்டு நான் கொண்டு வந்துடும். இப்ப என்னோட ஒரு அனுபவத்தை சொல்ல போனா சார், ஏன்னா எனக்கு வந்து இப்ப திருமணமாகி 18 ஆண்டு ஆச்சு. என்னுடைய என்னுடைய மதிப்புக்கும் அன்புக்குரிய என்னுடைய மாமனார் வந்து பாத்தீங்கன்னா 1989 வந்து பாத்தீங்கன்னா 149 ரூபாய் ஒரு பாலிசி ஆரம்பிச்சாரு. நான் எல்லாம் இறைவனால 2007 எனக்கு திருமணம் நடந்துச்சு. அந்த மெச்சூர்டு தொகை என்னோட மனைவியோட திருமணம், என் மனைவி என்பது என்னை சேர்த்து தான் சொல்றேன். ஏன்னா எனக்கு ஒரே கல்யாணம், முதல் கல்யாணம் அவங்களோட சேர்ந்துட்டான். அந்த திருமணத்துக்கு அந்த மெச்சூரிட்டி பயன்பட்டுச்சு. அது ரொம்ப எனக்கு ப்ரௌடா இருந்துச்சு. எல்ஐசின்னு ஒரு ஆலமரத்தினால இன்னைக்கு என் வாழ்வுல ஒளிவு, அதாவதுங்க உலகத்தை ஒளிவு ஏற்றி வைக்குதுங்க. இன்னைக்கு எனக்கு 2 குழந்தைகள், ஒரு மனைவி. பையன் வந்து பாத்தீங்கன்னா 12வது படிக்கிறார், பொண்ணு வந்து 3வது படிக்கிறாங்க. இன்னைக்கு என் வாழ்க்கையை ஒளி ஏற்றி வச்சு ஒரு அற்புதமான பொக்கிஷத்தை மாமனார் தர்மலிங்க ஐயா அவர் கொடுத்தாருன்னா அதுக்கு எல்ஐசி தான் காரணம். இந்த ஒரு மனநேர்வு, இந்த சொல்லக்கூடிய வாய்ப்பு இந்த பட்டிமன்றத்தில் கிடைச்சதுல அதுக்கு நமது லீக் நிர்வாக அனைவருக்கும் சிறப்பா எங்க நடுவர் எங்களை ஃபாலோ பண்ணி யாரு பேரு கொடுங்கன்னாங்க. எப்படியாவது எங்க மாமனார் பேர் சொல்லிருந்தேன். நிச்சயமா எனக்கு இதை என் மனைவி கேட்டுதான் இருக்காங்க. அதனால அதுக்கு எழுதி சொல்றேன். தர்மலிங்க ஐயா, தர்மலிங்க ஐயா, இதுக்கு எதுவும் வாங்க முடியாது, இருந்தாலும் சரி அப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கைய அவங்களுக்கு வந்து உண்மையாலுமே ஒரு கஷ்டப்பட்ட சூழ்நிலை இந்த எல்ஐசி மந்த்லி கட்டினதுனால உதவுனுச்சு. கொஞ்சம் மந்த்லி பழகு பண்ணணும். அடுத்த என்ன பண்ணலாம், கோர்ட் வேலைக்கு போகலாம், அடுத்து ஆஃப் வேலைக்கு போகலாம். அப்புறம் வேணும்னா என்ன பண்ணலாம், நம்மளுடைய அன்புக்குரிய எதிரில் அமர்ந்திருக்க அணியினரான அந்த இயர்லி கட்டலாம். நீங்க ஒண்ணே ஒண்ணு சார், ஆண்டு பிரீமியம் 6 அடிக்கிற மாதிரி, அதே சமயத்துல இந்த மந்த்லி பிரீமியம் சிங்கிள்ஸ் மாதிரி கொஞ்சம் சிங்கிள்ஸ் எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பிராக்டிஸ் பண்ணி அப்புறம் டபுள்ஸ், ட்ரிபிள்ஸ், ஃபோர்ஸ், ஃபைவ்ஸ் போயிட்டே இருக்கணும். 30 seconds remaining. 30 கண்டிப்பா seconds கண்டிப்பா remaining. கண்டிப்பாங்க. இது பேசுற வரைக்கும் எங்களுக்கு அவார்டு எங்களுக்கு தீர்ப்பு வழங்கியாச்சு நான் நம்புறேன். இந்த எங்க எங்க எதிர் அணியினர் 3 பேர் ஒத்துக்குவாங்க. அதையும் சொல்லி முடிச்சுட்டு இப்படி ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு, ஒரு சிறப்பான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு முதல் தலைமையினர் ஒரு பாதுகாப்பான சேமிப்பை வழங்குவதற்கு மாத தவணை தான் ரொம்ப அத்தியாவசியமானது. ஏன்னா முடியாதுன்னு சொல்றவங்களுக்கு சார், ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி நான் பதிவு பண்ண முடிக்கிறேன். இந்த இந்தியாவில் உள்ள காம்படிட்டர்ஸ் அவங்க பேரை சொல்ல, அந்த காம்படிட்டர்ஸ் இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் நம்ம மந்திரி திட்டம். இது ஏத்துக்கதான் வேணும். அவங்க போனா பல்கா தான் கட்ட சொல்லுவாங்க. ஏன்னா மொத்தமா கட்டுவாங்க. ஆனா நம்ம எல்ஐசியில மட்டும்தான் ஒரு 200 ரூபாயில இருந்து ஒரு முடியலாம். நன்றி சார். அது நம்ம எல்ஐசி. நன்றி வணக்கம். அற்புதம் வாய்ப்பு கொடுத்த அனைவரும் நன்றி வணக்கம் சார். நல்ல என்டர்டெய்னிங்கா எல்லாரையும் கொண்டு போனீங்க, என்கேஜா இருந்தீங்க. இந்த இதுல வந்து இந்த சில பேர் வந்து அப்படியே சும்மா ஆன் பண்ணிட்டு தூங்கிட்டு இருந்தா கூட அவங்களை எழுப்பி விட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா ஒரு கம்பீரமா அழகா பேசினீங்க. ரொம்ப பிரமாதம். அதுல வந்து எப்படி உங்க திருமணத்தை வந்து டச் ஆமா, திருமணத்தை டச் பண்ணி அப்படியே உங்க மனைவியும் கேட்டுட்டு இருக்காங்க சொன்னீங்க பாருங்க. ஆனா இன்னைக்கு நடுவர் நான் தான், உங்க மனைவி இல்ல. நாளைக்கு நல்லா விருந்து உண்டு சார், ஞாயிற்றுக்கிழமை. உங்க வீட்டுல அவங்க நடுவரா இருப்பாங்க. உங்க வீட்டுல அவங்க நடுவர், இன்னைக்கு நான் தான் நடுவரிங்க. ஓகே, குட். நல்ல பாயிண்டா பேசினீங்க. இட்ஸ் வெரி, என்ன சொல்றது, எந்த ஒரு ஃபியரும் இல்லாம, ஸ்டேஜ் ஃபியர் இல்லாம அழகா பிரசன்ட் பண்ணாருங்கிறதுக்கு நான் சொல்ல வரேன். அது வந்து ரொம்ப ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். ரைட்டா? கருத்துக்கள் அதெல்லாம் வேற விஷயம், முடிவுங்கிறதெல்லாம் பத்தி பேச வேண்டாம். நல்ல பிரமாதமா அழகா பிரசன்ட் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். நவ் என்ன சொல்றது, சுரேஷ் ராமசுவாமி சார், நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா, இவரை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நம்ம லீக் குரூப் அவார்டு வின்னர், இந்த எக்ஸலன்ஸ் அவார்டுல டேர்ம் பிளானை பத்தி ரொம்ப பிரமாதமா பிரசன்ட் பண்ணார். நாளைக்கு வேணா நான் குரூப்ல போடுறேன். ரொம்ப பிரமாதமா எழுதியிருந்தார். 500 வேர்டுல கொடுத்தோம்னா கூட 300 வேர்டுக்குள்ள எழுதி எதை சொல்லணுமோ அழகா எழுதி he has won the award, இல்லையா சார்? So Yes, sir. Yes, sir. now it is time for you to debate. Thank you, sir. ஆனுவல் பிரீமியமே ஆண்டு தவணையே சிறந்தது என்று பேசுமாறு உங்களை அழைக்கிறேன். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சார், இந்த வாய்ப்பு கொடுத்த லீக் குரூப்புக்கு ரொம்ப நன்றிங்க சார். சார், இப்போ ஆண்டு பிரீமியம் எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் அதில் கிரேஸ் பீரியட் பார்த்தீங்கன்னா 30 டேஸ் வரும் சார். அதே மந்த்லி ப்ரீமியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 15 நாள் தான் வரும். இன்கேஸ் ஏதாவது ஃபினான்ஷியல் இஷ்யூ வந்தால் கூட நம்ம இந்த 30 டேஸ்க்குள்ளே மேனேஜ் பண்ணி கட்டிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பிளானிங் சார்.
டேக்ஸ் பிளானிங் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச்சுக்குள்ள நம்ம அந்த ப்ரீமியம் பே பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இயர்லி ப்ரீமியம் பே பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த 80சில டிடக்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக நமக்கு அவைலபிளாக நமக்கு கிடைக்கும் சார் அதுலேயும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது யார் யாருக்கெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போனஸ் வாங்குறாங்க இல்லைங்க சார், தீபாவளிக்கு இந்த மாதிரி டைமில் வாங்குறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த அமௌண்ட்டை நம்ம டைரெக்டாக எடுத்து கூட இதை ஒரே லம்சமாக நம்ம கட்டிக்கலாம். இன்கேஸ் மந்த்லியை விட இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் நமக்கு இந்த ப்ராசஸிங் சார்ஜஸ்லாம் வரும் இல்லைங்க சார், மந்த்லி மோடில் போடும்போது டெபிட்டிங் சார்ஜஸ் வந்து எஸ்எம்எஸ்க்கு சார்ஜஸ்லாம் பேங்க்லேருந்து எடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் இதில் இயர்லி மோடு போகும்போது நமக்கு அது கொஞ்சம் குறையுங்க சார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வருஷத்துல ஒரே ஒரு டைம் தான் கட்டுறோம், மீதி 365 நாளுக்கும் மைண்ட் ஃப்ரீயா இருக்கலாங்க சார். அதை பத்தி நம்ம யோசிக்க கூட தேவையில்லை. ஓகே, ஒரு டைம் கட்டியாச்சு, இனிமேல் அடுத்த வருஷம் தான் கட்ட போறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை மென்டல் ஃப்ரீயா இருந்துக்கலாங்க சார், டென்ஷன் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த என்ஆர்ஐஸ்க்கெல்லாம் இருக்காங்க இல்லைங்க சார், அவங்களே இயர்லி ஒன்ஸ் தான் எப்படியும் ஊருக்கு வருவாங்க. அவங்களுக்கு மந்த்லி மோடு போடும்போது ஏதாவது கொஞ்சம் டிரான்சாக்ஷன் ஃபெயில்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அவங்க இயர்லி ஒன்ஸ் ஊருக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இயர்லி மோடு போட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்குங்க சார். அப்புறம் நமக்கு அந்த மந்த்லி ரிமைண்டர் எல்லாம் இதில் நமக்கு தேவைப்படாதுங்க சார். மாதம் 7ஆம் தேதி 15ஆம் தேதி 21ஆம் தேதி 21ஆம் தேதி நம்ம கட்டணும் அப்படிங்கிறது அதையே நம்ம யோசிச்சுட்டு இருக்க தேவையில்லை. ஒன்ஸ் பே பண்ணுறோம், நெக்ஸ்ட் அதே டேட்டுக்கு நெக்ஸ்ட் இது பிளான் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி நம்ம இருந்துச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க சார் இயர்லி மோடு பார்த்தீங்கன்னா. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க சார். டேக்ஸ் நம்ம ஃபைல் பண்ணுறதுக்கு நம்ம 12 இஎம்ஐ மாதிரி பே பண்ணுவோம். அது சிங்கிள் ப்ரீமியமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த டேக்ஸ் பேயிங் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம ஃபைல் பண்ண தேவை கிடைக்காது. ஒரே ஒரு சிங்கிள் ப்ரீமியமோட ப்ரீமியம் வச்சு நம்ம டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க சார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குட் கேபிட்டல்னு சொல்லுவாங்க, என்கரேஜ் த லம்சம் சேவிங்னு சொல்லுவாங்க சார். ஃபியூச்சருக்காக நம்ம அதிகமான அமௌண்ட் எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிற போது நம்ம அதுலேயே ஒரு குட் கேபிட்டா நமக்கு அது வரும் சார். அப்புறம் கஸ்டமருக்கு லாயல்ட்டி பெனிஃபிட்டும் அதில் எல்ஐசியிலேருந்து நமக்கு டைம்லி ஆனுவல் ப்ரீமியத்துக்கு நமக்கு கொடுப்பாங்க, கரெக்டாக நம்ம பே பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக அதுவும் நமக்கு கிடைக்கும் சார் அதுலேருந்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்த சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் இதில் கொஞ்சம் சேவ் ஆகுங்க சார் நமக்கு மந்த்லி மோடில் போகும்போது. இயர்லி மோடு போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது அந்த ப்ராசஸிங் சார்ஜஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்லாம் வரும் இல்லைங்க சார், அதெல்லாம் கொஞ்சம் அதுக்கு ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதில் கொஞ்சம் நிறையா இருக்குங்க சார். ஸோ மோஸ்ட்லி நான் எடுத்த பாயிண்ட்ஸில் கொஞ்சம் கவர் பண்ணிட்டேங்க சார், மீதெல்லாம் அவர் பேசிட்டாரு. சரி, குட், அவ்வளோதானா? ஆமாங்க சார். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டீங்க, அருமை. எஸ் சார், தேங்க்யூ சார். Some of the points what you have said is good. Grace period, tax planning, salaried கிளாஸுக்கு வந்து மொத்தமாக பணம் வர்றப்ப அதை அவங்க மொத்தமாக கட்டுறது, என்ஆர்ஐஸு, இதெல்லாம் இஸ் a குட் பாயிண்ட். பட் எனிவே மிச்சவங்களும் பேசணும் இல்லையா, நல்ல எஸ் சார், ப்ரெசென்ட் எஸ் சார், பண்ணீங்க. தேங்க்யூ சார். ஓகே, ரைட். ஒரு 2-3 ஃபீட்பேக் இருக்கு விச் ஐ வில் டெல் யூ லேட்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா பண்ணினீங்க, வெல் டன் வெல் டன். அதாவது ஓகே சார், என்ன தேங்க்யூ சார். பேசணுமோ அதை கரெக்டாக பேசினீங்க, ரைட். நெக்ஸ்ட் வாங்க சார், ஆனந்தா எக்ஸ்பர்ட் மிஸ்டர் அருணன், மதுராந்தகம் கிளை ஐயா, ரெடியா? வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். வாய்ஸ் கிளியரா இருக்கு? ஆனந்தா எக்ஸ்பர்ட் நம்ம ஆல் இந்தியா பேன் இந்தியா பேசிஸ்ல இவர் தான் நம்பர் 1. ஒரிசாலாம் போய் அவார்ட்லாம் வாங்கிட்டு வந்தாரு. அவர் சொன்ன மாதிரி முனுசாமி என்ன சொன்ன மாதிரி என்ன டவுட் எப்போ கேட்டாலும் லேப்டாப் பின்னாடியே தான் உட்காந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். டப்பு டப்பு டப்புன்னு அங்கே வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட இவங்கள்ட்ட தான் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். குட், யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அதர் மோட்ஸ், மிச்ச தவணைகளே சிறந்தது என்று பேச வருகிறார் மிஸ்டர் அருணன். யூ கேன் ஸ்டார்ட். தேங்க்யூ சார். என்னோட ஆடியோ கிளியரா இருக்கா சார்? எஸ் எஸ். ஓகே சார். குழுவினருக்கும் அதை தூண்களாக இருந்து நடத்தக்கூடிய அனைத்து நல்லுவங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு தலைப்பு என்ன? வாடிக்கையாளருக்கு, இன்சூரன்ஸ் எடுக்கக்கூடிய வாடிக்கையாளருக்கு அவர்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிறது ஆண்டு தவணை ஆதர் மோடா, இதான் கேள்வியே. ஆனா நம்ம மக்கள் என்ன பேசிட்டு இருக்காங்க? இயர்லி பிரீமியம் ஈஸியா வாங்கிடலாம்,
அவங்களுக்கு ஈஸியா இருக்கு. அதாவது ஏஜென்ட்டுக்கு நாங்க கேட்ட கேள்வி வாடிக்கையாளருக்கு எது எளிமையா இருக்கும், இதான் கேள்வியை முதல்ல உள்வாங்கிக்கணும். கரெக்ட். மாதத்தவணை சிறந்தது அப்படின்றது என்னோட புரிதல். மாதத்தவணை என்னென்ன ஆப்ஷன் இருக்கு? ட்ரிபிள்எஸ், சேலரி சேவிங்ஸ். ஒரு தடவை பாலிசி போட்டாக்கா சாதாரண துப்புரவு பணியாளர் தொடங்கி கலெக்டர் வரைக்கும் இன்னைக்கு எல்லாரும் பேங்க் அக்கௌண்ட் சம்பளம் வாங்குறோம். அவரோட சேலரியில ஏத்திட்டாக்கா முதல்ல தொடங்கும் போது கஷ்டமா தான் இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி அது மாதிரி. தொடங்கிட்டோம்னா அவரோட ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் பாலிசி லேப்ஸ் ஆகாது. அவரோட குடும்பத்துக்கும் அவருக்கும் நல்லது. மந்த்லி மோடு சிறந்தது. ஒண்ணு. இசிஎஸ் இநாச். இந்த இநாச் வந்ததுக்கு அப்புறம் ஆனந்தாவெல்லாம் தாண்டியும் கூட ரொம்ப ரொம்ப எளிமையா மாதத்தவணையில இன்னைக்கு ஒரு 10,000 சம்பளம் வாங்குறாங்கன்னா வருமானம் வர்றதுக்கு முன்னே அவன் செலவு ரெடியா லிஸ்ட் போட்டு வச்சிருக்கான். அவங்ககிட்ட எப்படி நான் இயர்லி மோட்ல போய் நான் பாலிசி வாங்க முடியும்? இன்னைக்கு உற்சவ பாலிசி 5 வருஷம் கட்டினா போதும், 1,00,000 ரூபாய் பிரீமியம். கேட்க எளிமையா தான் இருக்கு. ஆனா 1,00,000 மொத்தமா வாங்க முடியல இல்லையா? அப்ப மாசம் 10,000, 60 மாசம். ஸோ ரொம்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஸோ மாதத்தவணை சிறந்தது. ஒண்ணு. மந்த்லி டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியை பத்தி எல்லாரும் பேச வேணாம். லோ கிளாஸ்ல தொடங்கி ஹையர் கிளாஸ் வரைக்கும் எல்லாரையும் கவர் பண்ணது எல்ஐசி. அதுல மாதத்தவணைக்கான டாஸ்க் இருக்கு இல்லையா? இப்ப நம்ம பேசிட்டு இருக்க செல்போனு, டிவி, ரீசார்ஜ், இபி பில்லு, அவனுக்கான லிஸ்ட் இவ்வளவு நீட் இருக்குது. அதை தாண்டி நாங்க போடக்கூடிய செப்டம்பர் மாசம், டிசம்பர் மாசம் மட்டும் அங்க எங்க தனியா மரத்துல இருந்தா கொடுத்து போனோம். அப்ப எல்லா மாசத்துக்குமான கஸ்டமருக்கான கமிட்மெண்ட் இருந்துட்டு தான் இருக்கு. அது என்னால போய் இயர்லி மோட்ல வாங்க முடியல. அப்படியே தெக்கு திணறி மெச்சூரிட்டி போகுது, ஏதாவது கிளைம் போகுதுன்னு இயர்லி மோடு வாங்கிட்டாலும் அடுத்த தவணை ஆனாலும் பணம் வாங்க முடியல. 30 நாள் டைம் இருக்குதா? சந்தோஷம். நான் தான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி தபால் அனுப்புறேன், போன் பண்ணி சொல்றேன். ஆனாலும் கூட இயர்லி மோட்ல பணம் வாங்க முடியவில்லை. ஆனா குவார்டர்லி மந்த்லி போது எப்படியாவது சண்டை போட்டு வச்சு வாங்கியாவது கொஞ்சம் வாங்கி கட்டி வச்ச முடியுது. ஹாஃப் இயர்லி, குவார்டர்லி பெஸ்ட். மாதத்தவணைன்றது சாதாரண ஏரி வேலைக்கு போறக்கூடிய மக்கள் கூட இன்னைக்கு 500 ரூபாய் மாதத்தவணையில ஒரு மைக்ரோ பட்ஜெட் போட்டா கூட அந்த பாலிசி லேப்ஸ் ஆகாம கட்டுறோன்றது கஷ்டம் தெரியாம எளிமையா ஃபாலோ ஆகுது. ஸோ அதர் மோடு எல்ஐசி நிறுவனத்துக்கும் பெஸ்ட், வாடிக்கையாளருக்கு மிகவும் பெஸ்ட். ரெண்டாவது விஷயம், முதல்ல ஒரு அக்கா பேசினாங்க இல்லையா, அவங்க எல்ஐசி ஏஜென்ட் மறந்துட்டு பேசிட்டாங்க போல இருக்கு. போஸ்ட் ஆஃபீஸ்ல ஆர்டி போடுங்க, 11 மாசம் கட்டினா ஈஸி. என் வேலையை என்னால சுமக்க முடியல, இதுல நான் ஒரு ஆர்டியை போட்டு அதை உட்காந்து வாங்கி கட்டிக்கிட்டு 30 நாள் கிரேஸ் பீரியட் கட்டி இன்னைக்கு செல்வ மகன் திட்டம் கும்பலா போய் போட்டாங்க. 100 பேர் போட்டாங்கன்னா 35 பேர் கூட நீ கரண்ட்ல இல்ல. காரணம் அங்க ஏஜென்சி சிஸ்டம் கிடையாது, வாங்கி கட்ட ஆள் கிடையாது. போடுற 100 பேர்ல 35 பேர் கூட ஒழுங்கா போய் கட்டவில்லை. 6 மாசம் 8 மாசம் சேர்த்து கட்டுவாங்க, அப்புறம் கட்டாம விட்டுருவாங்க. ஆனா எல்ஐசி மட்டும்தான் ஏஜென்சின்ற ஒரு நெட்வொர்க் வச்சுக்கிட்டு மந்த்லி குவார்டர்லி எனி மோடா இருந்தாலும் வாங்கி கட்டதான் அந்த ஆர்கனைசேஷனும் வாடிக்கையாளரும் திருப்திகரமான சர்வீஸ் கொடுக்க முடியுது. ஒண்ணு. ஆர்டி போட வேண்டியது நம்மளோட வேலை இல்ல. வாடிக்கையாளருக்கு இன்சூரன்ஸ் புரிதலும் அக்கறையும் பயம் இருந்தா அவங்க வந்து கட்டிடுவாங்க. எந்த மோடுன்றது பிரச்சனை இல்ல, அவங்களுக்கு கஷ்டம் இல்லாம எளிமையா கொடுக்கணும். அப்போ அவங்களோட டாஸ்க் இருக்கு இல்லையா? இன்னைக்கு சேமிப்புன்றது பழக்கமா கூட இல்ல, ஆனா செலவுன்றது வியாதியாவே மாறி போச்சு. இன்னைக்கு வயசு தான் மேல கீழே சின்ன பெரியவெல்லாம் இல்ல, வருமானம் இருக்கோ இல்ல செலவு பண்ணு, கன்சியூமபிள் வியாதி. அப்படிப்பட்ட உலகத்துல இன்னைக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரி மாதிரி ஆயிப்போச்சு. நான் இன்னைக்கு சம்பாரிச்சுனா வாழ்ந்தேன். அப்படி இருக்க கலாச்சாரத்துல நான் இயர்லி பிரீமியம் போய் 1,00,000 கட்டினா கட்ட மாட்டாங்க. மாசம் 10,000 ஈஸியா இருக்கு. 1 மாசம் 2 மாசம் விட்டாலும் கூட அதோட புரிதலை சொல்லி இன்னைக்கு பாலிசி லேப்ஸ் ஆகுது. லேப்ஸ் ஆன பாலிசி கொஞ்சம் புதுப்பிச்சுக்கலாம். புதுப்பித்தலுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்கு எல்ஐசி, வட்டி தள்ளுபடி பண்றோம், மெடிக்கல் எடுக்க தேவையில்ல, வாங்கினா இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கியாவது புதுப்பிக்க முடியுது. ஸோ அதர் மோடு கஸ்டமருக்கு சிறந்தது. இன்னைக்கு 35 கோடி பேர் எல்ஐசியில பாலிசி போட்டிருக்காங்க, இண்டிவிஜுவல் பாலிசி குரூப் பாலிசி சேர்த்து. அதுல 3/4 பாகம் இன்னைக்கு பிரைவேட் ஆர்கனைசேஷன் தாண்டி எல்ஐசி இந்த அளவுக்கு வளர்ந்து நிக்குதுன்னா சாதாரண மக்களுக்கும் அதர் மோட்ல கட்டி அங்க இருக்கக்கூடிய ஏஜென்ட்டுகள் ஒழிச்சதுனால மட்டும்தான் இன்னைக்கு கோடிக்கணக்கான பாலிசிகள் உள்ள வந்துட்டு இருக்கு. அதுல நம்பர் 1 சென்னை டிவிஷன் 1 இருக்கு. ரெண்டாவது அண்ணன் சுரேஷ் அண்ணன் சிறப்பா பேசினாரு, பாயிண்ட்ஸ் நிறைய சொன்னாரு, புரியுது. ஆனா என்ன, தீபாவளி பொங்கல் உங்களுக்கு எனக்கு மட்டுமா வருது, அரசு உயர் மட்டுமா வருது? அவன் தான் 10,000 வருதுன்னா முன்னாடியே அவன் லிஸ்ட் போட்டு வச்சிடறான். அது 10ஆம் கடன் வாங்குறான். 10,000 மாசம் இன்சென்டிவ் வருதுன்னா துணி எடுக்கலாமா, எக்ஸ்ட்ரா செல்போன் வாங்கலாமா, கல்யாண காது குத்து, அவ்வளவு கடமைகள் அந்த கமிட்மெண்டோட இருக்கிற மக்கள். அதை தாண்டி எல்ஐசி பாலிசியா கட்டி எடுத்துட்டு போக முடியல. அப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நானும் இஎம்ஐ மாறிட்டேன். 11 மாசமா ஜிஆர்டி போட்டுக்க, 20 மாசமா சீட்டு போட்டுக்க. அதை தாண்டி எல்ஐசி பாலிசி ஒருத்தனை போட வைக்கணும், 10 வருஷம் நான் அவனை மேய்க்கணும். என்ன பார்த்தா அர்த்தம் அவன் வந்துட்டாண்ட கடன்காரனாலும் கோவம் வரக்கூடாதுன்னா எளிமையா மாதத்தவணையிலயோ 3 மாசம் 6 மாசம் வாங்கினா மட்டும்தான் அது கஸ்டமருக்கு சிறந்தது, நிறுவனத்துக்கு சிறந்தது. அந்த பாலிசி லேப்ஸ் ஆகாம வரும். இயர்லி பிரீமியம் அந்த அக்கா அடிக்கடி சொன்னாங்க, மனநிறைவா இருக்கணும், மனநிறைவா இருக்கணும். யாருக்கு மன நிறைவு? வாடிக்கையாளருக்கு மன நிறைவா இருக்கணும். அது அக்காவுக்கு மன நிம்மதி நிறைவா தான் இருக்கு, சந்தோஷம்.
வாடிக்கையாளருக்கு எது சிறந்தது, கஷ்டப்படுத்தாம அந்த இன்சூரன்ஸ் பாலிசி லேப்ஸ் ஆகாம இருக்கணும்னா அதர் மோடுக்கு வாங்க, சிறுவ வாங்குங்க, கஷ்டம் கிடையாது. இன்னும் 2 3 பாலிசி பிரிச்சு கூட போடலாம். ஒரு பாலிசி 30,000 கட்டாங்க, அப்பாடா இப்ப இவர் என்ன சொன்னாரு, 30 நாள் டைம் 365 நாள் நான் நிம்மதியா இருப்பேன். எங்க நிம்மதியா இருக்க முடியும்? அடுத்த கடனார் எப்ப வருவான்னு தான் ரெடியா உட்காந்துட்டு இருக்கான். இன்னைக்கு வாரம் தண்டல் காலம் நெருங்கியாச்சு. ஊர்ல 10 பொம்முனாட்டி ஒண்ணா இருக்காங்களா, ஆதார் கார்டு பேன் கார்டு கொடு 50,000 லோனு, ஊர் முழுக்க கடன் கொடுத்தாச்சு. அப்ப இன்னைக்கு என்கேஜ் இஎம்ஐ வியாதிக்குள்ள மாட்டினதுக்கு அப்புறம் இன்சூரன்ஸை என்னதான் அனுமாருந்த நெஞ்ச பொழுது காட்டினாலும் கட்ட வைக்க முடியவில்லை. இயர்லி மோட்லாம் மொத்தமெல்லாம் பணம் மக்கள்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் மாத்தி போயிடுறோம். தங்க விலை இன்னைக்கு 80,000 தாண்டிருச்சு. அப்ப லாப நஷ்ட கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. நான் இன்சூரன்ஸ் நான் சம்பாரிச்சு கொடுக்குறேன், என் குடும்பத்துக்கான பாதுகாப்பு இது, ஏர்னிங் மெம்பருக்கான தலையை பாதுகாக்கணும். உங்களுக்கு கட்டணுறது கஷ்டம் இல்லாம இருக்கு, கவர்மெண்ட் ஜாப்பா சம்பளத்துல புடி, பிரைவேட்டா அக்கௌண்ட்ல புடி, இல்லையா 3 மாசத்துக்கு கட்டி போனா கொடுத்துட்டு பில்லு வாங்கி போயிடுறேன், அக்கௌண்ட்ல பணம் இருக்கா கூகுள் பேல அனுப்பு. 1000 டெக்னாலஜி விஞ்ஞானங்கள் வளர்ந்தாலும் ஆண்டு தவணையில மக்களால இன்சூரன்ஸ் கட்ட வைக்க முடியவில்லை. 3 மாதம் 6 மாதம் மாதத்தவணை, மாதத்தவணைக்கு இ-நேச்சை விட ட்ரிபிள்எஸ் ரொம்ப பெஸ்ட். எல்லா அரசு துறைகளும் இன்னைக்கு யாருக்கிட்டயுமே இல்லாத ஒரு பிரம்மாஸ்திரம் நம்ம கிட்ட இருக்கு. எந்த பிரைவேட் கம்பெனிலும் ட்ரிபிள்எஸ் சேலரி சேவிங்ஸ் கிடையாது, எல்ஐசில மட்டும் தான் உண்டு. இன்னைக்கு அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குன்னா பல ஆயிரம் கோடி எல்ஐசிக்குள்ள வருதுன்னா ரொம்ப எளிமையாவும் சுலபமாவும் ஈஸியாவும் சேலரி சேவிங்ஸ் மூலமா தான் பாலிசி வந்துகிட்டு இருக்கு. அந்த பாலிசி சர்வீஸ் ஓரியன்டா சில சிரமங்கள் இருந்தாலும் கூட அதுதான் மக்களுக்கு சிறந்தது. பாலிசி லேப்ஸ் ஆகாது. தான் பாக்கெட்டுக்கு வந்த பணத்தை திரும்ப எடுத்து இன்சூரன்ஸ் கட்டணும்னு மனசு வரல, அருள் தானே இருப்பா அடுத்த மாசம் கட்டிக்கிறேன், ஒரு கல்யாண பத்திரிக்கை வந்துருச்சு, மொய் செய்யணும் சீர் செய்யணும். ஏன்னா அவங்களோட டாஸ்க்ல இது நாளைக்கு கிடைக்க போற பணம் தானே, இன்னைக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்போட அருமை தெரியல, அவங்கள இயர்லி மோடு கட்ட வைக்க முடியல. அப்போ மந்த்லி குவார்டர்லி சொல்லும் போது எளிமையா இருக்குது, சரி பரவாயில்ல ஏதாச்சும் ஒரு செலவு குறைச்சிட்டு அதை கட்டலாம்னு யோசிப்பான். 1 லட்சம் கேட்டா கொடுக்க மாட்டாங்க, 10,000 கேட்டா கொடுத்துட்றாங்க. மாசம் 2,000 மினிமம் ஸ்லோகன், 5 லட்ச ரூபாய் பாலிசி. அப்படி சொல்லும் போது அந்த பாலிசி லேப்ஸ் ஆகாம எளிமையா இருக்கு. அதனால 30 seconds. 30 seconds remaining. ஓகே சார். அதனால எல்ஐசி பாலிசின்றது இன்சூரன்ஸ் நிறுவனம் வாடிக்கையாளருக்கு தொந்தரவு இல்லாம சாதகமாகவும் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா அந்த பாலிசி முழுமையா கட்டி மெச்சூரிட்டி வாங்கணும்னா அதர் மோடு குவார்டர்லி ஹாஃப்லி மந்த்லி வந்தா மட்டும் அந்த பாலிசி முழுசையா கட்டி முடிச்சு அவங்க லாபகரமா வாங்க முடியும். இயர்லி மோட்ல இருந்தாக்கா ஒரு டியூ 2 டியூ கட்டுறாங்க, அதுக்கு அடுத்த டியூ கட்ட முடியாம பாலிசி லேப்ஸ் ஆகுது. இது என்னோட வாதம். உத்தரவு முடிவு உங்களுடையது. தலைவருக்கு நன்றி. அருமை அருமை, நன்றி நன்றி. நல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா வச்சுன்னு அழகா பேசினீங்க, பிரமாதமா பேசினீங்க, பயம் இல்லாம தெளிவா அழகா பேசினீங்க. பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். எனிவே முடிவுங்கிறது பார்க்கணும். நீங்க மைக்ரோ பட்ஜெட், அந்த இசிஎஸ், லெஸ் லேப்சேஷன், இதெல்லாம் இஸ் குட் பாயிண்ட்ஸ். நல்லா, ஏன்னா செலவுக்கு பட்ஜெட் பண்ணி மந்த்லி பட்ஜெட் பண்ணி எடுத்து வைக்கிறது இது ஒரு ஈஸி. சேலரி சேவிங்ஸ் இஸ் எ குட் பாயிண்ட், நல்ல பாயிண்ட். எனிவே இன்னும் 2 பேர் பேச வேண்டி இருக்கிறதுனால முடிவை இப்போ சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அடுத்தது ஐ திங்க் லாஸ்ட் ரவுண்ட் மோத போறாங்கன்னு நினைக்கிறேன். 2 பால் இல்லையா? இவர் ஒரு பால் அடிக்க போறாரு, அடுத்தது இன்னொரு மேடம் காயத்ரி மேடம் பால் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சுத்தாங்குத்து சார், பெரம்பலூர் டிவிஷன் ஐயா இருக்காரா? சுத்தாங்குத்து சார், தஞ்சாவூர் டிவிஷன். இவங்கெல்லாம் பேசினதை பார்த்து பயந்து போயிட்டீங்களா, ஓடி போயிட்டீங்களா? பாருங்க இருக்காரான்னு இதை பாக்குறேங்க சார். பாருங்க, பார்க்கிறேன் சார். கோவம் மேலேயே இருப்பாரு பாருங்க. இருக்காரு சார், இருக்காரு ஆ சார். அட்மிட் பண்ணிட்டு வாங்க. சார் மியூட்ல இருந்துச்சு, அதான் பேச முடியல. சரி சரி. வணக்கம். இவர் நமக்கு பட்டிமன்றத்துல ஏற்கனவே ஒரு தரம் பேசியிருக்காரு இவரு இல்லையா சார்? பேசியிருக்கார். ஆமா சார். நல்ல சிஎல்ஐஏ, நல்ல பிசினஸ் பண்றார், ZM கிளப் மெம்பர், பெரம்பலூர் பிரான்ச், தஞ்சாவூர் டிவிஷன். இப்போ சார் ஆனுவல் பிரீமியம் தான் சிறந்தது, ஆண்டு தவணையே சிறந்தது என்று வாதாட வருகிறார். வெல்கம் சார், யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இந்த அருமையான மேடையில் பேச முதல் காரணமாக இருந்த என் தாய் தந்தையரை வணங்கி, அடுத்ததாக எல்ஐசி என்கின்ற அருமையான அந்த தாயை 70வது பிறந்த நாளில் வணங்குகிறேன். அடுத்ததாக லீ குழுமத்தின் குரூப் தலைவர் திரு KSR சார் அவர்களையும் பொறுப்பாளர்களையும் இன்றைய இந்த பட்டிமன்ற நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் 167 முக நண்பர்களையும் வணங்கி எனது உரையை ஆரம்பிக்கிறேன்.
நன்றி, வணக்கம். உண்மையான பலன் தருவது உங்க 167 பேருக்கும் தெரியும், ஆண்டு தவணை தான். அதை உறுதியா நான் சொல்லுவேன். எல்ஐசியோடைய அத்தனை பிளானும் இன்றைய வரைக்கும் அறிமுகம் பண்ணும்போது முதல்ல ஆண்டு தவணை, அதுக்கப்புறம் அரையாண்டு, காலாண்டு, மாத தவணை அப்படிதான் கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம கஸ்டமர்கிட்ட பேச போகும்போதும் பார்த்தீங்கன்னா மந்த்லி டியூவில் டெய்லி இதில் பேசுங்க, ஆனால் வாங்கும்போது இயர்லி தவணையாக வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி தராங்க. இது எல்லாருக்குமே தெரியும், கேஎஸ்ஆர்லேருந்து அத்தனை பேத்துக்கும் தெரியும். ஏன்னா வாடிக்கையாளருக்கு ஒரு முழு திருப்தியும், அவங்க ஒரு பாலிசி எடுத்துட்டோங்கிற ஒரு சந்தோஷமும் ஆண்டு தவணை செலுத்தும் போது வர நிம்மதி வேற எதுலையுமே பயன் தராது. இது முழுக்க முழுக்க 100% உண்மையான ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டு, மற்ற தவணையை விட ஆண்டு தவணை செலுத்தும் போது எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்ஐசியில் சம்மர்ஷிப் ரிப்பீட் இருக்கு. இந்த ரிப்பீட் வேற எந்த தவணைக்கும் கிடையாது, ஆண்டு தவணைக்கு மட்டும்தான். அப்படிங்கும்போது பணம் செலுத்துகிற அந்த வாடிக்கையாளருக்கு பயனை வழங்குது. அதே மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலையும் பட்ஜெட், நம்ம இந்தியா தேசத்துக்கு எப்படி பட்ஜெட் போடுறாங்களோ மெஜாரிட்டி குடும்பத்தில் இன்னைக்கு பட்ஜெட் போட்டு தான் வாழ்றாங்க. அந்த குடும்பத்தில் துண்டு விழாம இருக்கணும் அப்படின்னா அவங்க ஆண்டு தவணை எடுக்கும்போது மாதாந்திர தவணைகளை ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கான பாலிசி எவ்வளவு எடுக்கலாம் என்னன்னு நம்ம பிளான் பண்ணி சொல்லும்போது அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அந்த குடும்பத்துல எத்தனை குடும்பத்துல எவ்வளவு சிக்கல் வருங்கிறது எல்லா முகவருக்கும் தெரியும். வாதத்துக்கு அருண் முதற்கொண்டு மற்ற அணியர்கள் எல்லாம் சொல்லலாம். ஆனா எல்லா வகையிலையும் முகவருக்கும் சரி, வாடிக்கையாளருக்கும் சரி, நம்ம நிறுவனத்துக்கும் சரி ஆண்டு தவணை தான் சிறந்ததுங்கிறது உண்மைதான். அதே மாதிரி விவசாயம், உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்றவங்களோ இல்லை தொழில் செய்யறவங்களோ பார்த்தீங்கன்னா அவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவங்க பட்ஜெட்டை இது பண்ணி ஒரு அமௌண்ட்டை முதலீடு பண்ணலாம்னு முடிவு பண்ணுவாங்க. வெளிநாட்டில் இருக்கவங்க முதற்கொண்டு அந்த முதலீடு ஆண்டு தவணையாக இருந்துன்னா அவங்களுக்கு செலுத்துறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்புறம் இப்போ எல்ஐசியில பெரிய அனௌன்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க பார்த்துட்டீங்கன்னா, சரண்டர் ஒரு வருஷம் கட்டியிருந்தாலும் வாங்கலாம் அப்படின்னு. அதே நீங்க ஒரு தவணை போட்டிருக்காங்க பாலிசி, அவங்க வாங்க முடியுமா? கஸ்டமருக்கு நஷ்டம்தான். 11 தவணை கட்டியிருந்தாலும் வாங்க முடியாது. அவர் ஆண்டு தவணை கட்டியிருந்தா மட்டும்தான் அவருக்கு சரண்டர் எலிஜிபிள். சப்போஸ் அவர் கட்டின பிரிமத்தில் எல்லாத்தையும் பிடித்தும் போக என்ன இருக்கோ அதையாவது கொடுப்போம், ஒரு திருப்தி கிடைக்கும். சப்போஸ் திரும்ப ஒரு பாலிசி போடணும் அப்படிங்கும் போது கண்டிப்பா இந்த இருக்கிற 160 மட்டும் இல்லை, இந்தியாவுக்குள்ள இருக்கிற 14 லட்சம் முகவருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனாலதான் எல்ஐசி ஒவ்வொரு பாலிசியிலையும் பாத்தீங்கன்னா ஆண்டு தவணை தான் முன்னிறுத்துறாங்க. அதெல்லாம நம்ம குழுவுடைய தலைவரை போடும்போது ஆண்டு தவணை தான் முதல்ல கொடுத்துருக்காரு, மற்ற தவணைங்கிறது அடுத்ததுதான் கொடுத்துருக்காரு. இது புரிஞ்சு பேசுனாங்களா புரியாம பேசுனாங்கன்னு தெரியல, வாதத்துக்கு வேணா பேசிருக்கலாம். எல்லா வகையிலும் ஆண்டு தவணை தான் சிறந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப ஒரு இசிஜி கிராப் ஏறி இறங்கிட்டே இருக்கும் மாத தவணை எடுக்கும்போது, அது மாதிரிதான் இருக்கும். அவருக்கு எந்த நேரம் எப்ப வருமோ, டியூ கட்டணுமோ கட்டலையோ, இன்னைக்கு நைட் எடுப்பாங்களா நாளைக்கு எடுப்பாங்களா, இன்னும் போடலையே, ஏன் உங்க எல்ஐசில இருந்து இன்னும் பணம் எடுக்கல, ஒவ்வொரு மாதமும் இது பெரிய மன உளைச்சலை வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கும். நம்ம ஏஜென்ட்டை விட்டுருங்க, நமக்கு அதான் தொழில், நம்ம கேட்டா பதில் சொல்ல போறோம், சர்வீஸ் பண்ண போறோம், அதுதான் நம்ம இருக்கிறோம். வாடிக்கையாளர் மன நிம்மதியா முழு திருப்தியா பாலிசி போட்டப்பா அப்படின்ற ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் கிடைக்கிறது ஆண்டு தவணை தான். அதே மாதிரி மழை பெய்யறதுக்கு முன்னாடி தான் குடை வாங்கி வைக்கணும், மழை பெஞ்சதுக்கு அப்புறம் குடை வாங்கி பிரயோஜனம் இல்லை. அது மாதிரி குடும்ப பாதுகாப்பு, நம்ம இன்சூரன்ஸ் விற்கிறது நோக்கமே குடும்ப பாதுகாப்பை நோக்கி தான் பாலிசி விற்கிறோம். அப்படிங்கும் போது ஆண்டு தவணை எடுத்தாதான் அந்த குடும்பத்துக்கும் அந்த வாடிக்கையாளருக்கும் பாதுகாப்பு இருக்கும். அதே மாதிரி அவங்க ஒரு சுதந்திரமா, இண்டிபெண்டன்ஸா, ஃப்ரீடமா ஒரு செலவு செய்யலாம் அப்படின்னா, நிதி திட்டமிடல் பண்ணணும் அப்படின்னா ஆண்டு தவணை எடுக்கும்போது அவங்களுக்கு எந்த விதமான நெருடலும் இருக்காது. ஃப்ரீயா அவங்க மற்ற 11 மாசமும் செய்யலாம். முன்னோர்கள் அதனாலதான் திருவிழாவையும் திருமணம் மற்ற சுப நிகழ்ச்சிகள்லாம் ஆண்டுக்கு ஒரு தடவை நடத்தியிருக்காங்க. அதெல்லாம் கணக்கு பண்ணி தான் எல்ஐசி நிறுவனமும் ஆண்டு தவணையை முன்னாடியும் மற்ற தவணையை பின்னாடியும் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பள்ளிக்கு, காலேஜுக்கு மற்ற ஃபீஸ் எல்லாம் கட்டணும். அந்த டயத்துல பாத்தீங்கன்னா ஏப்ரல் மே ஜூன் மாசத்துல இந்த மாத தவணை எல்லாம் எவ்வளவு பிரச்சனை வருதுங்கிறது அருணுக்கு தெரியும், அது எவ்வளவு போராடி இருப்பாருன்னு. இன்னைக்கு வேணா பேச்சுக்கு சொல்லலாம். அதே ஆண்டு தவணை போட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த தொந்தரவு இல்லை, வாடிக்கையாளருக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குறைந்த செலவு, நிதி ஒழுங்கு, வட்டி சேமிப்பு, மன அமைதி, குடும்ப பாதுகாப்பு, குடும்ப நன்மை, கூடுதலான தள்ளுபடி சலுகை, துண்டு விழாத பட்ஜெட்டு, இது எல்லாம் எதுல கிடைக்கும் அப்படின்னா ஆண்டு தவணையில மட்டும்தான் கிடைக்கும்.
மற்றும் செலவு குறையும், சேமிப்பு கூடும், மனம் தெளியும், பாதுகாப்பு உயரும், குடும்பம் வளரும், நிறுவனமும் வளரும். ஆகவே ஆண்டு தவணை பாலிசி மட்டுமே அனைவருக்கும், வாடிக்கையாளர் மட்டும் இல்ல முகவர்களுக்கும் பயன் தரும் என்று ஆணித்தரமாக சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர் சூப்பர், குட் குட். சூப்பர் சார். வாடிக்கையாளர் முகவர் எல்லாருக்கும் பெஸ்ட்ன்ட்டார் அவர். எனிவே டாபிக் வந்து ஒன்லி வாடிக்கையாளர் பற்றி தான் பேசணும். நல்லா பேசினங்க. அதாவது ஐ திங்க் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்டுங்கிறவாங்க, கடைசி பால் போட வராங்க. காயத்ரி மேடம் வாங்க. எஸ் சார். அருமை அருமை. இவங்க மேடம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 3 times MDRT, ஆல்மோஸ்ட் மோர் தென் 10 times செஞ்சுரியன் எஸ் ஏஜென்ட் சார். எஸ் சார். பண்றாங்க. ஸோ அதர் மோட்ஸே பெஸ்ட் அப்படின்னு பேச வராங்க. கடைசி பேச்சாளர், அருமையா பேசுங்க. இவங்க எல்லார் முடிவையும் மாத்துற மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். குட், யுவர் டைம் ஓகே சார். நவ. Sure. முதலில் என்னை இந்த பட்டிமன்றத்தில் பேச அனுமதி அளித்த லீ குரூப் லீடர் மிஸ்டர் KS ராஜகோபாலன் சார் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் லீ குரூப் COT மெம்பர்ஸ் அண்ட் மை டியர் லீ குரூப் மெம்பர்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். LIC என்றாலே அனைவருக்கும் தெரியும், பாதுகாப்பு, நம்பிக்கை, நிச்சயம் என்ற தாரக மந்திரத்தோடு செயல்பட்டு வருகின்றது நம்ம LIC நிறுவனம். அந்நிறுவனத்தில் நாம் எல்லாரும் பணிபுரிவதில் பெருமை அடைந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த நம் நிறுவனத்தில் நாம் பாலிசிகளை விற்று வரும்போது அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நாம் என்ன தவணையில் பாலிசிகளை விற்று வருகின்றோம் என்பதை மிக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியதில் ஒன்று. அதை பற்றி தான் நான் பேச வந்துள்ளேன். முதலில் மந்த்லி மோடு, மாத தவணை. மாதத்தில் முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும் என்று பெரியோர்களா சொல்லுவாங்க. அதன்படி நான் மாத தவணை பாலிசி கொடுக்கும் போது அவங்க எல்லாருமே சேலரி சேவிங் ஸ்கீம் தான் கொடுப்பேன். சேலரி சேவிங் ஸ்கீம்னா சேலரி பர்சனுக்கு என்ன மாதிரியான பாலிசி கொடுக்குறோம்னா நேட்ஸ்ல அவங்க சேலரி அக்கௌண்ட்ல வரும்போதே அவங்களோட பிரீமியம் டிடெக்ட் ஆயிடும். அது மாதிரி அதே போலதான் இதை விட சுலபமான முறை நம்ம SSS பாலிசி. அது ஆல்ரெடி சேலரியிலே டிடெக்ட் ஆயிட்டு மீதி அமௌண்ட்டை அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். அப்படி ஆகும்போது என்ன ஆகும், கிரெடிட் ஆகிறதுனால அவங்களோட சேமிப்பு போக செலவு பண்ணுவாங்க. அந்த மாதிரியான சுலபமான முறை நம்ம மந்த்லி மோடு. அடுத்தபடியாக இந்த மந்த்லி மோடு யாருக்கெல்லாம் தரலாம்னா, ரெகுலர் இன்கம், சாமானிய மக்கள் ரெகுலர் இன்கம் சேலரி வாங்குறவங்களுக்கு இந்த மாதிரியான மாத தவணை முறையை நம்ம கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக குவார்ட்டர்லி மோடு, 3 மாதத்திற்கு ஒரு முறை பணம் செலுத்தும் தவணை முறை. அதை என்ன மாதிரி அந்த பாலிசி 3 மாதத்துக்கு ஒரு முறை கொடுத்துட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம LIC என்ன பண்ணுது, இப்ப வேற லெவல்ல இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. டிஜிட்டல் என்னன்னா, நம்ம ஏஜென்ட்ஸ்க்கு ஆனந்த் ஆப், சூப்பர் சேல்ஸ் சாதி ஆப், அப்புறம் சேல்ஸ் சாத்தி ஆப், அந்த மாதிரி பிரீமியம் கட்டுறதுக்கு பே டைரக்ட் ஆப், அந்த மாதிரியான நிறைய டிஜிட்டல் முறையை கொண்டு வந்திருக்காங்க. அப்படி வந்திருக்கிறதுனால நம்ம ஏஜென்ட் எல்லாம் நிறைய பயன்படுத்துறோம். அதே மாதிரி பாலிசி ஹோல்டருக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்புறாங்க, டெக்ஸ்ட் மெசேஜ். என்னன்னா, இந்த மாதிரி நீங்க இந்த குவார்ட்டர்லி பிரீமியம் இந்த டேட்டுக்குள்ள கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமா, மின் அஞ்சல் மெயில் அனுப்புறாங்க. அது மட்டுமா, வாட்ஸ்அப் அனுப்புறாங்க. வாட்ஸ்அப்னா சமூக வலைதளங்கள்ல பிரீமியம் கட்டுங்க வித் லிங்கோட அனுப்புறாங்க. அதுல போயிட்டு ஈஸியா பாலிசி ஹோல்டர் கட்டிட்டு அவங்களோட பாலிசி லேப்ஸ் ஆகாம குவார்ட்டர்லி மோடுனா கூட ரெகுலரா கட்டிட்டு வர்றாங்க. இது மட்டுமா, நம்ம ஏஜென்ட்டுங்க என்ன பண்றோம், சும்மா இருப்போமா, குவார்ட்டர்லி மோடா ஆஃபேலி மோடா, அதை நம்ம ரிமைண்டர் கொடுப்போம். 15 நாள் முன்னாடியே நம்ம ரிமைண்டர் கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது நம்ம வாங்கி கட்டுறோம். நம்ம கைடும் பண்ணுவோம், ஜிபே பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஆப்ஷன் வந்திருக்குன்னு கைட் பண்ணி அவங்களோட பிரீமியத்தை வாங்குறோம். இப்படி இருக்கும் பட்சத்தில்
ஒரு உதாரணம் வந்து போன வாரம் வந்து எல்ஐசி டே கொண்டாடும் போது ஒரு செலிபிரிட்டிவே நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு பாலிசி நிறைய கட்டிட்டு வராரு. யாருன்னா சிங்கர் வந்து குப்புசாமி சார். அவர் வந்து அவரோட ஏஜென்ட் என்ன பண்ணுவாராம், 15 நாளுக்கு முன்னாடியே ரிமைண்டர் கொடுத்துட்டே இருப்பாருங்களாம். அவர் வந்து பிஸி ஷெட்யூல்ல நான் இருப்பேன், அவரு என்னோட ஏஜென்ட் வந்து என்கிட்ட பிரீமியம் கரெக்டா வாங்கி கட்டுவாரு. ஒரு இவ்வளவு வருடங்களாக நான் பிரீமியம் கட்டிட்டு வர ஒரு டியூ கூட நானு தள்ளி நான் கட்டினதில்ல, அந்த டேட்டுக்குள்ள என்னை வாங்கி கட்ட வைப்பாரு. அந்த மாதிரி நம்ம எனக்கு கிடைச்ச முகவர் வந்து மிக அருமையான முகவர் அப்படின்னு அவரு சர்டிபிகேட் பண்ணியிருக்காருங்க. சோ ஹலோ சார், ஆடிபிளா சார்? அருணன் சார், அருணன் சார் ஸ்கிரீன் சார் ஆஃப் பண்ணுங்க சார். அருணன் சார், காயத்ரி அந்த மேடம் மாதிரி அவங்க அருணன், உங்க வந்து ஸ்கிரீன் ஆன் ஆகுது. அந்த மாதிரி அவங்க வந்து அந்த மாதிரி நம்ம முகவராக நாம வந்து சர்வீஸ் பண்ணி பாலிசிய வந்து லேப்ஸ் ஆகாம கொண்டு போயிட்டு இருக்கோம். அந்த குவார்டர்லி பிரீமியம் வாங்கி கட்டிடுறோம், லேப்ஸ் ஆகாம பண்றோம். இதனால பாலிசி ஹோல்டருக்கு முக்கியமா என்னன்னா, அவங்க வந்து பட்ஜெட் பிளான் பண்ணி, குடும்பத்துல பட்ஜெட் பிளான் பண்ணி அவங்களோட பணத்தை எடுத்து வச்சு சேமிப்பு போக செலவு பண்ணணும் அப்படின்ற பழக்கத்தை டிசிப்ளினா கொண்டு வராங்க. அது இல்லாம அப்பா அம்மா கட்டுறதுனால அவங்களோட தலைமுறைகளும் அப்பா அம்மா கட்டுறாங்க, நம்மளும் இது மாதிரி ஃபாலோ பண்ணன்றத டிசிப்ளினா வர வைக்கிறது நம்மளோட எல்ஐசி அதர் போர்ட்ஸ். ஓகே, அடுத்தது வந்துங்க ஆஃபேலி பிரீமியம். ஆஃபேலி பிரீமியம்னா 6 மாசத்துக்கு ஒரு முறை கட்டணும், வருஷத்துல 2 முறை தான் கட்டுவாங்க. தவணை கட்டிட்டும் சரி இன்னும் 6 மாசம் இருக்கு அடுத்த பிரீமியம் கட்டுறதுக்கு, அதுக்குள்ள நம்ம குடும்ப செலவு வந்து திட்டமிட்டுக்கலாம் அப்படின்னுட்டு திட்டமிட்டு செயல்படுவாங்க. இது யாருக்கெல்லாம் நம்ம கொடுக்கலாம்னா ஆஃபேலி பிரீமியம் அந்த பிசினஸ் பண்றவங்களுக்கு, அப்புறம் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு, அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஆஃபேலி மோடு சூட்டபிள் ஆகும். அதுவும் அவங்க ரெகுலரா கட்டிட்டு வருவாங்க. இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த இயர்லி பிரீமியம் நம்ம எதிரணியினர் பேசுறாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் நினைச்சா பாவமா இருக்குங்க. யாரு இயர்லி பிரீமியம் போய் கேட்டோன்னே யார் போட்டுறாங்க, நம்ம போய் அவ்வளோ அப்ரோச் பண்ணி அவங்களுக்கே ஏகப்பட்ட செலவு இருக்கு. அதையும் மீறி போடுறாங்கன்னா நம்ம அருணன் சார் சொன்ன மாதிரி அவங்க கிட்ட வாங்கி கட்டுறதுக்குள்ள அடுத்த டியூ வாங்கறதுக்கு படுறோம். ஆனா இவங்க எல்லாம் சொல்றாங்க ஈஸியா போய் இயர்லி பிரீமியம் எல்லாம் வாங்கிடுறாங்க போல இருக்கு, அதனால பேசுறாங்க. வாங்கினாலும் அடுத்த டியூ எப்படி வாங்குறாங்க, அதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்க சார். மோஸ்ட்லி நம்ம மந்த்லி மோடு தான் நம்ம ஈஸியா வாங்க முடியுது. ஆனா மந்த்லி மோடு வாங்குறதுனால எனக்கு என்னோட ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றேன். நானு எம்டிஆர்டி முடிச்சதே இந்த மந்த்லி இநாட்ஸ் பண்ணி தான் நான் வந்து எம்டிஆர்டி முடிக்கிறேன். எப்படின்னா வருஷம் நான் ஜூன்ல பாலிசி வாங்கியிருப்பேன், அதுல ஒரு 6 மாசம் ஃபர்ஸ்ட் இயர் பிரீமியம், அடுத்த 6 மாசம் வந்து அதுக்கு அடுத்த வருஷம் எம்டிஆர்டிக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி கண்டினியூஸா நான் எனக்கு போன வருஷத்துக்கு 6 மாசம் இந்த வருஷம் பண்ற புது பாலிசிங்க, அந்த மாதிரி செயின் மாதிரி எனக்கு வந்து எம்டிஆர்டிக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. இயர்லி பிரீமியம் வாங்கினீங்கன்னா அந்த வருஷத்துக்கோட முடிஞ்சிடும். அடுத்த வருஷம் நீங்க ஓடணும். நானும் மந்த்லி பிரீமியம் வாங்குவேன், இருந்தாலும் போன வருஷத்துக்கு பிரீமியம் வந்து உங்களுக்கு இந்த வருஷம் இயர்லி பிரீமியத்துக்கு சப்போர்ட் பண்ணுமா, பண்ணாது இல்லைங்களா? சோ இந்த மந்த்லி மோடு தான் பெஸ்ட்ன்றத நான் இங்க ஆணித்தரமா சொல்லிக்கிறேங்க. அடுத்தது 30 seconds remaining. ஓகே மாதம் தவணை கட்டினால் மன அமைதியோட இருப்பார்கள். குவார்டர்லி பிரீமியம் கட்டினால் பேலன்ஸ் ஆக இருப்பார்கள். ஆஃபேலி பிரீமியம் கட்டினால் சந்தோஷமாக இருப்பார்கள். இவ்வளவும் இந்த அதர் மோட்ல தான் நம்மளுக்கு கிடைக்கும்ன்றத இங்க ஆணித்தரமாக கூறிக்கொண்டு இந்த நல்வாய்ப்பு அளித்த நல் உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அருமை அருமை அருமை, சூப்பர், குட். நல்ல பாயிண்ட்ஸை கரெக்டாக எடுத்து வச்சிங்க. அதாவது எல்லாருமே ஒருத்தர் பேசினது இன்னொருத்தர் பேசாமல் கவர் பண்ணீங்க, அது பாராட்டக்கூடிய விஷயம். அதாவது ரிப்பீட் ஆகாமல் அந்தந்த அணியில் அது வந்து நான் வாட்ச் பண்ணேன், அவங்க சொன்னதையே திரும்பி சொல்லாமல் உங்கள் அணிக்கு நீங்கள் அவங்க விட்டு போன பாயிண்ட்ஸை நீங்கள் இது பண்ணினீங்க. ரைட், நவ் இட் இஸ் ஓப்பன் ஃபார் ஆடியன்ஸ் ஃபீட்பேக். ஆடியன்ஸ் ஒன்னே ஒன்று கேட்குது, ஒரு நிமிஷம் இல்லை 1.5 நிமிஷம் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட ஜட்ஜ்மெண்ட் கேட்கல, அவங்க எப்படி பேசினாங்க அப்படிங்கிறத சொன்னால் போதுமானது. நீங்கள் அவங்க விட்டு போன பாயிண்ட்ஸு நீங்கள் சொல்லலாம், அதனால் டைம் இருக்குது. அதாவது என்ன ஒரு 10-12 நிமிஷம் ஆடியன்ஸ் எடுத்துக்கலாம்.
கடைசி 10 நிமிஷம் எனக்கு சம்மரைஸ் பண்றதுக்கு, டெசிஷன் கொடுக்கறதுக்கு. ஒன் பை ஒன் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நம்ம கோஹோஸ் வில் அலவ் யூ டு ஸ்பீக். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அழகா பேசுங்க. ஃபீட்பேக் தான் இது, சரியா? ஆனா யாரையும் கிரிட்டிசிசம் பண்ணக்கூடாது. விட்டு போன பாயிண்ட் இப்படி பேசியிருக்கலாம், அப்படி பேசியிருக்கலாம் சொல்லலாமே தவிர இட் ஷுட் நாட் பி அ கிரிட்டிசிசம். வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்டா? கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக இருந்தால் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா இப்போ உங்களெல்லாம் பேச கூப்பிட்றப்ப நீங்களாம் வரல, அவங்க தைரியமாக வந்து 6 பேர் வந்து பேசியிருக்காங்க. ஸோ யூ ஷுட் அப்ரிஷியேட் தம், ரைட்? ஓகே, ஒன் பை ஒன் விஜயா மேடம் பேசுங்க. சார் எல்லாருமே சூப்பரா பேசினாங்க. ஃபர்ஸ்ட் எங்க ஏஜென்ட் கூப்பிட்ட கமலவேணி மேடம் கொஞ்சம் பதட்டமா பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். அது மட்டும் தான் எனக்கு தோணுச்சு, மற்றபடி ஓகே. ரெண்டாவது பேசினவர் என்ன சொல்றது, வேற லெவல்ல பேசிட்டாரு. ஏன்னா வந்து ஒரு வியாபாரத்தை வந்து 5 ரூபாய் சொல்லி அது என்ன பொருள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லாமலேயே, ஆனா 5 ரூபாய்க்குன்னு சொல்லிட்டு வித்துருவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வித்துட்டாரு அவர். அவரோட திறமையை அதுல காட்டுறாரு. ஆனா லாஸ்ட்ல வந்து சிக்ஸர் அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டாரு. இயர்லி பிரீமியம் வந்து சிக்ஸர் அடிச்ச மாதிரி அப்படின்ட்டாரு. அவரும் சூப்பரா பேசினாரு. சுரேஷ் ராமசாமி அவர் சார் வந்து எஜுகேட்டடா இருந்தது, அவரோட பதில் எல்லாமே எஜுகேட்டடா இருந்தது. சோபனா எஜுகேட்டடா இருந்தது. அருணன் சார் சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து சூப்பரான பாயிண்ட். எஸ்எஸ்சி நேஷ் எல்லாம் சூப்பர். அதுல அவர் சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட் வந்து எல்லாருக்குமே பொருந்தது. செலவு வந்து இப்போ வந்து வியாதியா போயிடுச்சு அப்படின்னாரு. கண்டிப்பா அது வந்து நம்மளே ஒரு கடைக்கு போனாலும் ஒரு சின்னதா வாங்கணும் போனோம் வச்சுக்கோங்களேன், அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் வாங்கிட்டு வந்துடும். அது கடன் பண்ணி கிரெடிட் கார்டில் கூட வாங்கிட்டு வந்துடும். ஆனா சேமிப்புன்னு போது அது பண்றது இல்லை யாருமே. சுதாகரன் சாரும் ஓகே தான், நல்லா பேசுறாரு. காயத்ரி மேடம் சொன்னாங்க எஸ்எஸ் பாலிசி அப்படின்னு சொன்னது எல்லாமே சூப்பரா சொன்னாங்க. ஆனா இல்ல கடைசியில என்ன சொன்னாங்கன்னா, நடிகர் கட்டினாரு 15 நாளுக்கு முன்னாடி பிரீமியம் கேட்கறாங்க அப்படின்னு சொன்னது ஏஜென்ட் கேட்கறாரு. ஆனா அது இயர்லி பிரீமியமா இல்ல மந்த்லி பிரீமியமா அப்படின்னு சொல்லவே இல்லை அவரு. அந்த வீடியோ நானும் பார்த்தேன். ஆனா எல்லாருமே அருமையா பேசுறாங்க சார், ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. 6 பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. குட் குட், நைஸ். சோமநாதன் சார். நான் இருக்க எல்லாருக்கும் பெர்மிஷன் வேணா கொடுத்துட்றேன், நீங்களே அட்மிட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒன் பை ஒன்னா பேசுங்க. ஹலோ ஹலோ சார், கேட்குதுங்களா? வாங்க சார், பேசுங்க சார். சார் எனக்கு பொறுத்த வரைக்கும் 6 பேருமே நல்லா தான் பேசியிருக்காங்க சார். அவங்கவுங்க வியூவில் அவங்கவுங்க பாயிண்ட்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. அதில் பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல போனாக்கா அதில் ஒரு 2 பேர் நான் நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க சார். தேர்டாக வந்து பேசினார் ஒருத்தர், அவர் பேர் என்னன்னு தெரியல, அதுதான் இப்போ பார்த்துனேன் நான். சுரேஷ் ராமசாமியா? அவர் வந்து இஸ் ஹேவிங் அ குட் பாயிண்ட்ஸ். ஆக்சுவலி வேலிடாக அது என்னன்றதை சொன்னார். அதே மாதிரி இப்போ இந்த சேலரி சேவிங்ஸ் இஸ் பெஸ்ட் அப்படின்றத பத்தி கடைசி அந்த மேடம் வந்து சொன்னாங்க. ஏன்னா பாலிசி இயர்லி எடுக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான், மந்த்லி மோடுன்னா ஈஸியா போட்டுருவாங்க. அந்த ஒரு பாயிண்ட்டை கேட்ச் பண்ணாங்க. அது ஒரு நல்ல ஏன்னா சேலரி சேவிங்ஸ் போடணும்னாக்கா மந்த்லி மோடு தான் போக முடியும். அதனால மந்த்லி போட்டு அவங்க எம்டிஆர்டி ஆகிறாங்க. அது ஒரு மாதிரி ஏன்னா அது கஸ்டமருக்கு அது ஈஸி வே டு பே தட், மந்த்லின்னும் போது ஈஸியா பே பண்ணிடுவாங்க. அந்த 2 பேருமே நல்லா பேசுனாங்கன்றது என்னுடைய கருத்து. மற்றபடி எல்லாருமே நல்லா பேசுனாங்க சார். இதுல 2 பேரும் நல்ல கருத்தா சொல்லாங்க, அது என்னுடைய ஹைலைட் சார். தேங்க்யூ சார். சார் இவரும் நல்லா பேசினார் சாரு, அருமையான பாயிண்ட்ஸ் தான். பட் அதை வந்து அவர் சொன்ன பாயிண்ட்ஸ் வந்து அது எதுக்காகன்றத கொஞ்சம் வேலையிட எடுத்து சொன்னாரு. நீங்களும் நல்லா பேசுனீங்க சார், சூப்பரா பேசுனீங்க, அருமை அருமை சார். சார் வணக்கங்க. வணக்கம் கார்மேகம் பேசுறேன் சார், அம்பத்தூர் பிரான்ச். சரி பேசுங்க சார். பேசுறாங்களா? பேசுங்க சார். கஸ்டமருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எது பெஸ்ட்னு கேட்டிருந்தீங்க. என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கருத்தை யாருமே பகிர்ந்துக்கல. கஸ்டமர் ஒரு பாலிசி ஹோல்டர் இல்லாதவரை ஒருத்தர் பாலிசி ஹோல்டர் ஆக்குவதற்கு இயர்லி மோடோட மந்த்லி மோடுங்கிறது வந்து ரொம்ப எளிமையான வழி. அவரை ஈஸியா நம்மளை கஸ்டமர் ஆக்கிக்கலாம். அப்ப அந்த கஸ்டமர் ஆக்குறதுக்கு, அவருக்கு எல்ஐசி கஸ்டமர் ஆக்குறதுக்கு இயர்லி மோடோட மந்த்லி மோடு ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த இயர்லி மோடுல தான் இது நம்மளுடைய ஏஜென்ட்ஸ் அவங்களுடைய ப்ரெஷரு மற்ற டார்கெட் அதை மனசுல வச்சுக்கிட்டு கஸ்டமருக்கு நிறைய ஆஃபரிங்ஸ் மற்றதெல்லாம் போகுது. அப்ப அந்த மாதிரி தேவையில்லாத ஆகல அவாய்ட் பண்ணணும்னா கஸ்டமருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தும் எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தும் மந்த்லி மோட் இஸ் பெஸ்ட்ங்கிறது என்னோட அபிப்பிராயம் சார். நன்றி பார்த்தி ஷேரிங். தேங்க்யூ. அசோகன் சார் சொல்லுங்க சார்.
சார் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். ரொம்ப சிறப்பா பேசியிருந்தாருங்க எல்லாமே. ஆக அதுல வந்து ஒரு சிலர் வந்து சப்ஜெக்டை பத்தி பேசுனாங்க, ஒரு சிலர் கொஞ்சம் வந்து அதர் பாயிண்ட்ஸ்ல கொஞ்சம் வந்து கூடுதலா வந்து டைம் எடுத்துட்டாங்க. பரவாயில்ல, இருந்தாலும் வந்து யாருமே வந்து இதா போகல. இப்போ ராமசாமிங்கிறவர் வந்து அவர் என்ன, அதாவது மந்த்லி மோடு வந்து 15 டேஸ் வந்து கிரேஸ் பீரியட் இருக்கு, மறுபடியும் இயர்லியில தான் வந்து உங்களுக்கு வந்து 30 டேஸ் வந்து கிரேஸ் பீரியட் இருக்குன்னு சொல்லி சொன்னாரு. அது ஆஃப் இயர்லி, குவார்டர்லி இதெல்லாமே வந்து 30 டேஸ் வந்து உங்களுக்கு வந்து கிரேஸ் பீரியட் 30 டேஸ் இருக்குதுங்கிறது அவர் வந்து எடுத்துட்டாரா என்னங்கிறது தெரியல. அதையும் சொல்லியிருந்தாருன்னா கொஞ்சம் சிறப்பா இருந்திருக்கும். லாயல்ட்டி, அதாவது இயர்லி பிரீமியம் கட்டும்போது லாயல்ட்டி பெனிஃபிட் அப்படின்னு ஒன்று சொன்னாரு. அதுல எப்படி எந்த வகையில அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது கொஞ்சம் வந்து தெளிவா சொல்லியிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருந்திருக்கும். அதுக்கு அடுத்தபடியா வந்து அவர் சுத்தாங்காத சொன்னாரு, ஆண்டு தவணை சரண்டர் சிறப்புன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. நிறுவனத்துக்கு அல்ல, அதாவது வாடிக்கையாளருக்கு சிறந்தது, நிறுவனத்துக்கு அல்ல. அதை வந்து நம்ம நிறுவனத்துக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லக்கூடாது. அதாவது வாடிக்கையாளருக்கு என்னங்கிறது தான் வந்து நம்ம வந்து பேசணும் ஒழிய இந்த இடத்துல நிறுவனத்துக்கு நம்ம வந்து சொல்லணுங்கிறது இல்லை. ஸ்கூல் ஃபீஸு இயர்லி தான் வந்து கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இயர்லி அவங்க போட்டாலும் கூட கட்டுறது என்னமோ அவங்க மந்த்லி தான் நிறைய பேர் கட்டுறாங்க. அதாவது மோஸ்ட்லி வந்து கட்டுறது வந்து மந்த்லி தான், மந்த்லி குவார்டர்லி இந்த மாதிரி தான் கட்டிட்டு இருக்காங்க. எல்லாருமே இயர்லி பிரீமியம் கட்டுறது இல்லை, இயர்லி டியூ கட்டுறது இல்லை அவங்க ஸ்கூலுக்கு. ஆக ஜோஷ் ஆண்டனி சார் சொன்னாரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பேச்சாளர் பேசினாரு. பட் சப்ஜெக்ட்ல கொஞ்சமா வந்து பேசிட்டு மறுபடியும் மற்ற விஷயங்களை வந்து நிறைய பேசினாரு. ஆனால் சிறப்பாக பேசினாரு. ஆக நிறுவனமே ஊக்குவிக்கிறது. அருணன் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து எடுத்து சொன்னாரு. அதாவது மந்த்லி மோடு, இந்த மோடு எல்லாமே வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து எல்லாமே வந்து தெளிவாக எடுத்து வச்சாரு. அதுல வந்து எதுவுமே வந்து குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. மந்த்லி இஎன்எஸ் மோடு எம்டிஆர்டி, இவங்க வந்து மேடம் வந்து, அதாவது காயத்ரி மேடம் சொன்னதுல வந்து இன்னொன்று சொல்லியிருக்கலாம். அதாவது மந்த்லி இஎன்எஸ்ங்கிறது அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து சரியா இருக்கும். பட் எம்டிஆர்டி முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்தது. அந்த வார்த்தையை வந்து அவங்க அந்த இடத்துல சொல்லியிருக்கணுங்கிறது இல்லை. ஏன்னா வாடிக்கையாளருக்கு எது சிறந்ததோ அதை தான் நம்ம வந்து இது பண்ண வேண்டியிருக்கு. ஆக அந்த இதை வந்து கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக இது போக என்னோட வந்து கருத்து ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். அதாவது இன்னைக்கு இருக்கிறதுல வந்து இந்தியாவில் இருக்கிறதுல வந்து மோஸ்ட்லி இருக்கிறது, அதாவது பிஸ்னஸ் மேன் ஆகட்டும், இன்கம் பேஸ்லேயே ஆகட்டும், அதர் மோட்ஸ்ல தான் வந்து அதிகமாக ஒரு 80% 85% வருமோ ஒழிய ஒரு 10 அல்லது 15% மட்டும்தான் வந்து, அதாவது ஹெச்என்ஐ, இந்த பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனு, கார்பரேட்டு, இந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து இயர்லிக்கு வந்து அவங்களுக்கு தான் வந்து சாதகமாக இருக்கும் ஒழிய எல்லாத்துக்கும் சாதகமாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆக எதுவா இருந்த போதிலும் தன்னோட கஸ்டமரோ அல்லது வாய்ப்பாளரோ இவங்க என்ன சுச்சுவேஷன்ல இருக்காங்க, என்ன அவங்களோட இன்கம் பேஸ் என்ன மாதிரி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள வந்து மூவ் பண்ணி அவங்க கிட்ட வந்து நம்ம வந்து பிரீமியம் வாங்குறது பெஸ்ட். ஆக எல்லா பிரீமியமும் எல்லா மூடும் எல்லா இடத்துலையும் வந்து ஒத்து போகாது. இடத்துக்கு தகுந்த மாதிரி, நேரத்துக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறது என்னோட கருத்து. நன்றி சார். தேங்க்யூ. முனுசாமி நான் பேசுங்க சார். வணக்கம் அனைவருக்கும். சார் வெயிட் பண்ணுங்க, வரேன். ஐ வில் கம் பேக் டு யூ. ஹோல்ட் ஆன். பேசுங்க. 6 பேரும் ரொம்ப சிறப்பா பேசினாங்க. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சூப்பரா பேசினாங்க. இவங்க எல்லாம் பேசும்போது எனக்குமே ஒரு ஆர்வம் வந்து, இப்போ ஒரு 2-3 நாள்ல எங்க பிரான்ச்ல பட்டிமன்றம் போடுறேன்னாங்க. அதுக்கு இந்த எல்லா நோட்ஸுமே நான் நோட் பண்ணி வச்சுட்டேன். ஒவ்வொருத்தரும் பேசுனதுமே எனக்கு வந்துன்னா இப்ப எந்த போர்ட்ல கொடுத்தாலும் நான் பேசுவேன். அந்த அளவுக்கு நான் ப்ரிப்பேர் ஆயிட்டேன். உண்மையாவே அந்த அளவுக்கு தெளிவா பேசினாங்க. உண்மையாவே ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். இப்ப இவங்க 6 பேரும் கொடுத்த பாயிண்ட்ஸ்ல நான் வந்து 2 ஆப்ஷன் தயாராயிட்டேன் நான். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. லட்சுமி நரசிம்மன் சார் பேசுங்க. லட்சுமி நரசிம்மன் சார் கேக்குதுங்களா? கேக்குது, பேசுங்க சார். எல்லாருக்கும் வணக்கம் சார். அவியருக்கு எல்லாருக்கும் அனைவருக்கும் வணக்கம் சார். கே சார் உங்களுக்கும் ஒரு வணக்கம் சார். எல்லாரும் அருமையா பேசுனாங்க. என்னுடைய பாயிண்ட் ஒரு சின்ன கருத்து கூட சொல்லிக்கிறேன் சார். ஃபேஸ் தெரியல, உங்க உடம்பு தான் தெரியுது, முகம் தெரியல. இப்ப தெரியுது. ஓகே. அதான் சார், சின்ன ஒரு கருத்து என்னன்னாக்கா, இப்ப எல்லாரும் ஆண்டு பிரீமியம், இயர்லி பிரீமியம் மோடு எல்லாம் ஓகே சொன்னாங்க. என்னுடைய ஒப்பீனியன் பார்த்தா இயர்லி பிரீமியம் தான் பெஸ்ட்னு எனக்கு என்னுடைய ஐடியாக்கு தோணுது. பட் அது சொல்றப்போ ஒரு பாயிண்ட் கூட சொல்லணும்னாக்கா,
கஸ்டமருக்கும் ஒரு ஈஸியா இருக்கும். அது எப்படி சொல்லலாம்னாக்கா, இப்போ நம்ம எல்ஐசி வந்து பார்த்தோம்னா டோட்டலாக 6% தான் தராங்க ஒரு மார்க்கெட்ல பேச்சு இருக்கு. பிளஸ் நம்ம வந்து பேங்க்ல ஒரு ஆர்டி போட்டோம்னாக்கா அது ஒரு 6%, 12%. பிளஸ் அதுவும் இல்லாம எல்ஐசி ஒரு 2% ரிபேட் தராங்க இல்லையா? டோட்டலா பார்த்தோம்னாக்கா 14% கேரண்டீடு இது. இது சொல்லியிருந்தா கொஞ்சம் கஸ்டமருக்கும் நல்லா இருக்கும் சார். இதான் சார் வச்ச கருத்து. நன்றிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எல்லாரும் அருமையா பேசிட்டாங்க சார். தேங்க்யூ சார். தணிகாச்சலம் சார். தணிகாச்சலம் சார் பேசுறீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்களா? என்னாச்சு? சார் வணக்கம், கேக்குதுங்களா? சார் கேக்குதுங்களா? கேக்குது பேசுங்க சார். அனைவருக்கும் வணக்கம். 6 பேரும் சூப்பரா பேசினாங்க சார். அதுல யாராவது ஒருத்தவங்க வந்து சார் வீடியோல வாங்க சார். டிராவல்ல இருக்கேன். சரி சார். எல்லாருமே சூப்பரா பேசியிருந்தாங்க. முதல்ல வாழ்த்துக்கள். இந்த பட்டிமன்றம் வச்சு லீ குரூப்புக்கு வாழ்த்துக்கள் தெரிஞ்சுட்டு, யாராவது ஒருத்தவங்க அதாவது இயர்லி மோடோ மந்த்லி மோடோ டேட்டா வைஸ் நம்ம எல்ஐசில மொத்தத்துல எத்தனை பாலிசி வருது, அதுல மந்த்லி மோடு எவ்வளவு வருது, இயர்லி மோடு எவ்வளவு வருது, அது சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி லேப்சேஷன் ரேஷியோ மந்த்லி மோடு அதிகமா இருந்தா இயர்லி மோடு அதிகமா இருந்தா சொல்லி நல்லா இருக்குன்றதான் என்னுடைய கருத்து. நன்றி சார். தட் இஸ் a missing point. கரெக்டா அடிச்சார் அவர். சூப்பர், வெல் டன். தேங்க்யூ சார். குட். பட் அதனால நீங்க கொடுத்த முடிவுன்னு சொல்லல, நல்ல பாயிண்ட சொன்னீங்க. நீங்க விட்டு போன பாயிண்ட சொன்னீங்க. ரைட். ஓகே, வேற யாராவது பேசணுமா? சம்மரைஸ் பண்ணி கன்க்ளூஷன் போயிடலாமா? சார் வணக்கம் சார். ஜெய்சங்கர் சார். பேசு சார். அதான் சார், நம்முடைய எல்ஐசி பிரீமியம்ங்கிறது இயர்லி மோடு தான் சார் பேஸுங்கிறது இல்லை சார். எனி கிளைம் ஏதாவது வரும்போது நம்ம கொடுக்கும்போது அந்த மற்ற ரிமைனிங் ப்ரீமியம் ஏதாவது கட்டாயப்படாமல் இருந்தால், மற்ற மோடாக இருந்தால் அதை டிடெக்ட் பண்ணி தான் தரோம். ஆக வந்து அந்த ப்ரீமியம் மோடுங்கிறது வந்து அந்தந்த வருமானத்துக்கு ஏற்ற வாடிக்கையாளருக்கு வருமானம், அந்த வாடிக்கையாளர் என்னென்ன வருமானத்தில் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான். ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணுறவர் இல்லை வந்து ஒரு விவசாயம் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் வந்து இயர்லி, ஆஃப் இயர்லி, குவார்டர்லி இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். சம்பளதாரர் மட்டும்தான் வந்து இந்த மந்த்லி நேச்சோ இல்லை எஸ்எஸ்எஸ் பாலிசியோ எடுத்துக்கிறாங்க சார். அந்த ஒரு பாயிண்ட்டு, அதாவது எனி கிளைம்னும் போது மற்ற அந்த ஒரு ஆண்டு தவணையாக எடுத்துட்டா எதுவும் கட்ட தேவையில்லை. மற்ற தவணை எடுத்தாக்க அந்த மீதி ப்ரீமியத்தை நம்ம திருப்பி கட்டுற மாதிரியான விஷயம் இருக்கும். அதே போல் வந்து ப்ரீமியம்ன்ற அளவுலையும் அது கொஞ்சம் குறைவாக ரிபேட் கிடைக்குது. மேடம் சொன்னாங்க அந்த மாத சம்பளத்தில் முதல் செலவுனாங்க, அதாவது வருமானத்தில் முதல் செலவுன்னு அப்படின்னு சொல்லி தான் அவங்களுடைய இது இருக்கும். மாதத்துக்காக பேச வந்தனால அந்த மாதத்தை அவங்க ஒட்டியே மாத செலவில் முதல் செலவு சேமிப்பு அப்படின்னாங்க. நல்லா தான் இருந்தது. வருமானத்தில் முதல் செலவு சேமிப்பு, அதை கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். வேற என்ன சார்? அதான் மற்ற இப்போ நேச்சர்லாம் போடுறோம், ஏதாவது விட்டு போச்சுன்னா அதுக்கு சார்ஜஸ்லாம் நிறைய கட்ட வேண்டியது இருக்குது. நம்ம இயர்லிங்கிறது கொஞ்சம் ஒரு கட்டுற சிரமமாக இருந்தாலும் இல்லை அந்த வாடிக்கையாளர் ஒரு பிஸ்னஸ் மேனோ அக்ரிகல்ச்சர் அது மாதிரிலாம் இருக்கும்போது அதை கொஞ்சம் ஈஸியாக பே பண்ணிக்கிறாங்க சார். தேங்க்யூ சார். என்னோட கருத்து சார். நீங்கள் சொன்ன பாயிண்ட் வரவேற்கத்தக்கது. அதாவது டெத்து கிளைம் மாட்டோம், மெச்சூரிட்டி கிளைம் மாட்டோம், விட்டு போன ப்ரீமியம் கட்டாத ப்ரீமியத்தை பிடிச்சிட்டு கொடுக்குறாங்க. இயர்லி ப்ரீமியங்கிறப்போ நம்ம பாலிசி ஆரம்பிக்கிறப்பவே அடுத்த 365 நாளுக்கு நம்ம ப்ரீமியம் கட்டிடுறோம். இட்ஸ் எ குட் பாயிண்ட். ஆனால் தே ஹவ் மிஸ்டு டு டெல். கரெக்டா? அது சொல்ல வேண்டிய விஷயம். நல்லா சொன்னீங்க. இந்த மாதிரிலாம் சொல்றப்போ நாங்கள் கேட்குறப்போ நீங்கள் பேர் கொடுத்து என்னை கூப்பிடணும். இவங்க 6 பேர் தான் இப்போ 157 நம்ம குரூப்ல 1000 பேருக்கு மேலே இருக்காங்க. பேர் மாத்திரம் யாரும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். மாதம் ஏதாவது டிஃப்ரெண்டாக பண்ணுவோம். நீங்கள்லாம் உங்களோட எபிலிட்டி, உங்கள் ஸ்கில்ஸை வந்து வெளியில் கொண்டு வரணுங்கிறது தான் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம். எனிவே தேங்க்யூ ஸோ மச். ஓகே, சம்மரைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சார் வணக்கம். யாருக்கு சார்? சார் நான் மதுரையிலிருந்து அபுதாயிர் சார். பேசுங்க சார். பேசலாமா சார்? குயிக்கா பேசுங்க சார். அதாவது சார் ஒரே ஒரு சின்ன கருத்து. இப்ப நம்ம எல்லாருமே வந்து விசிட்டிங் கார்டில் வந்து யாருமே இப்ப எல்ஐசி ஏஜென்ட் போறது இல்லை. எல்லாமே எல்ஐசி என்ன பண்றோம், ஃபைனான்சியல் பிளானர், ஃபைனான்சியல் அட்வைசர் தான் போடுறோம். அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து இசிஎஸ் நம்ம கஸ்டமர்கிட்ட பேசுறப்ப இசிஎஸ் பேசலாம், குவார்டர்லி பேசலாம், இயர்லி பேசலாம். அதுல ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, என்னுடைய பாயிண்ட் நான் கஸ்டமர்கிட்ட எப்படி சொல்றேன் அப்படின்னா, மேக்சிமம் இயர்லி மோடு தான் வாங்குறோம். மந்த்லி மோடு ஒரு 10,000 rupees பேசிட்டு
நீங்க இப்ப நீங்க மந்த்லி மோடு 10,000 rupees நீங்க எடுத்துக்கோங்க சார். வருஷத்துக்கு 1,20,20,000 வருது. 15 வருஷம் நீங்க கட்டுறீங்க. இதே நீங்க இயர்லியா கட்டினீங்கன்னா ஒரு தவணை வந்து ஃப்ரீயா கிடைக்கும் சார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவேன் நான். அது எப்படி எப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிற நீங்க பாத்தீங்கன்னா ஒரு உமங்ல வந்து ஒரு 25 lakhs சம்மர் எடுத்தீங்கன்னா 2,07,000 rupees பிரீமியம் வரும். இதே இயர்லி கட்டினீங்கன்னா நம்மகிட்ட இயர்லி கட்டுறப்ப அந்த 2% டிஸ்கவுண்ட் பிளஸ் ஆர்டி உடைய அமௌண்ட் எல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட நீங்க 14 years உடைய இயர்லி மோடு மட்டும் கட்டினா போதும். ஒரு இயர்லி மோடு வந்து ஃப்ரீயா இருக்கும். அதை வந்து எஜுகேட் பண்ணோம்னா அதுல என்ன நமக்கு பிளஸ் பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ரெகுலர் ஒரு ஆர்டி வந்து அவங்களுக்கு கிரியேட் பண்ணலாம். இப்போ ஆர்டி எல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம், நிறைய பேர் வந்து எல்லாமே இப்போ மொபைல் ஆப் வச்சிருக்காங்க, பேங்கிங் மொபைல். அதுலயே 12 மாசத்துடைய ஆர்டியை வச்சுக்கலாம். ஆர்டியை வச்சுட்டு அழகா கட்டுறதுக்கு நம்ம பிளான் பண்ணி கொடுக்கலாம் அவங்களுக்கு. நான் இந்த மாதிரி தான் இப்போ ஒரு 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 4-5 பாலிசி ஒரு 2 lakhs பிரீமியம் வாங்கியிருக்கேன். இதை கொஞ்சம் முயற்சி எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், எல்லாருக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக ஒரு கருத்து சொல்றதுக்காக சொன்னேன். தேங்க்யூ சோ மச், வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. Now it's time for ஹலோ 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 சார். கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க சார், முடிவு மணி ஆயிடுத்து. நீங்க குயிக்கா பேசுங்க. ஹலோ பாஸ்கரன் சார். கேக்குதா சார்? பேசுங்க சார் நான் மதுரையிலேருந்து பாஸ்கரன் பேசுறேன் சார், மதுரை பிராஞ்சு. சார் இல்லை சார், ஒரே ஒரு பாயிண்ட் தான் சார். இப்போ கஸ்டமருக்கு நல்லா பெனிஃபிட் மந்த்லி கொடுக்குறது சார். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், ஏஜென்ட்டுக்கு மாசம் மாசம் ஒரு வருமானம் வந்துட்டே இருக்கும் சார். மந்த்லி இசிஎஸ் கொடுக்குறது, மாசம் மாசம் இன்கம் வந்துட்டே இருக்கும் ஏஜென்ட்டுக்கு. மெயின் பாயிண்ட். தேங்க்யூ சார். பட் ஓகே ரைட், எல்லாருமே நல்லா பேசினீங்க. அதாவது என்ன சொல்றது, இந்த பெர்சிஸ்டன்சின்னு ஒன்று இருக்கு. உங்களுக்குலாம் தெரியுமா என்ன தெரியல, அதை பத்தி யாருமே பேசல. கஸ்டமருக்கு நல்லதா இருக்கிறப்போ ஆர்கனைசேஷனுக்கும் நல்லதாங்கிறத பத்தியும் பேசியிருக்கணும். நான் ஏஜென்ட்டுக்கு நல்லதா பேசணுங்கிறது சொல்லவே இல்லை. பாலிசியை தக்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல வந்து ஆஸ் அன் இண்டஸ்ட்ரி நம்ம வந்து போன வருஷத்தை கம்பேர் பண்றப்போ இந்த வருஷம் வீக்கா இருக்கும். போன குவார்ட்டர், தட் இஸ் ஃபர்ஸ்ட் 3 மாதம் முடிந்த பீரியடை கம்பேர் பண்றப்போ FY26 அதுலேயும் கொஞ்சம் வீக்கா இருக்கும். திஸ் வாஸ் த மெசேஜ் கன்வேடு பை அவர் CEO அண்ட் MD டூரிங் தி மீட்டிங். தலைவரை வரவேற்போம் இதில் சொன்னார். நம்மளோட மார்க்கெட் ஷேர் இன்க்ரீஸ் ஆனும் அதுங்கிறது ஒன்று இருக்கு. நான் வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வேண்ட இதுவாக பேசுகிறேன். 70க்கு கீழே இருக்கு. ஸோ இந்த 70வது வருஷத்தில் சார் என்ன சொன்னார்னா, ஒரு அருமையான பாயிண்ட், கீ டேக்அவேஸ் கூட எடுத்துக்கலாம் நீங்க. பட் நான் அதில் கொஞ்சம் சேர்த்து சொல்றேன். மாசம் 7 பாலிசி, 7,000 ரூபா பெர் பாலிசி பிரீமியம், ஆவரேஜ் பிரீமியம் இருக்கணும். 7 லட்சம் ரூபா ஆனுவல் பிரீமியம் இருக்கணும். என்ன, 70 லட்சம் ரூபா ஆனுவலைஸ்டு பிரீமியம் இருக்கணும். ஸோ தட் நமக்கும் MDRTக்கு இதுவாக இருக்கும். 7 கோடி மினிமம் சம்மர்ஷோட அப்படி கால்குலேட் பண்ணினோம்னா ஓரளவுக்கு ஆர்கனைசேஷனுக்கும் நல்லது, ஏஜென்ட்ஸுக்கும் நல்லது. அது ஒரு பக்கம். ஏன் இந்த 7 சொன்னா 70th இயர், நாட் ஓன்லி தட், மார்க்கெட் ஷேர் குறையக்கூடாது. உங்களுக்கு தெரியும் இல்லையா மார்க்கெட் ஷேர்னா என்னன்னு. ஆஸ் அன் இண்டஸ்ட்ரி ஓவரால் இப்போ 25 கம்பெனி இருக்குன்னா 100 பாலிசி வித்தாங்கன்னா ஓகே, எல்ஐசி வந்து 70 பாலிசி இருக்கணும், இல்லை 80 பாலிசி இருக்கணும். அவங்க வந்து 50 பாலிசி வித்துட்டு நம்ம 50 பாலிசி விற்கக்கூடாது. அதுதான் மார்க்கெட் ஷேர். அதுக்கு அதை பற்றி யாரும் பேசலை. ஏன் பேசலைன்னு எனக்கும் தெரியல. அதை பேசியிருக்கணும். பெர்சிஸ்டன்சி, பாலிசியை தக்க வைக்கிறது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். 13வது மாதம், 26வது மாதம், 37வது மாதம், 49வது மாதம், 61வது மாதம், இப்படி தான் பார்க்குறாங்க பெர்சிஸ்டன்சி. நமக்கு எங்கே லாப்சேஷன் வருது, அப்போ இது 13வது மாதம் கொஞ்சம் நல்லா இருக்கும், 61வது மாதம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சுட்டே போகும். நீங்கள் பாருங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை. அது எதனால நீங்க கண்டுபிடிக்கணும். எதனால இப்போ என்னன்னா, பெர்சிஸ்டன்சிய மெயின்டைன் பண்ணணும்னா மோட்ஸ் ஒரு பக்கம் ரைட், பட் அந்த மோட்ஸ் வந்து நிறைய வந்து லேப்ஸ் ஆகாம பார்த்துக்கணும் இல்லையா. இன்னொன்று, இயர்லி பிரீமியம் கட்டுறவங்க எப்போதுமே பாலிசியை விட மாட்டாங்க. கரெக்டா, டிஸ்கண்டினியூ பண்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. வேற அதர் மோட்ஸ்
அவர் சொன்ன மாதிரி நிறைய பேங்க் சார்ஜஸ் சுரேஷ் ராமசாமி நல்லா சொன்னார். பேங்க் சார்ஜஸ் நிறைய வருது சார். இது வந்து அவங்களுக்கு ஒரு ஃபிக்ஸடா வருஷம் வருஷம் ஒரு போனஸ் வரும், ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பே வரும், ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு இன்சென்டிவ் வரும். லம்சம்மா நம்ம வந்தோம் என்ஆர்ஐ டேப்பிங், அவங்கெல்லாம் என்ஆர்ஐலாம் தே வில் ப்ரிஃபர் ஒன்லி ஆனுவல் மோட், அவங்க ஆட்டோமேட்டிக்காக பே பண்ணிடுவாங்க. பட் அதனால பெர்சிஸ்டன்சி மார்க்கெட் ஷேர் இம்ப்ரூவ் ஆகுமாங்கிறதுக்கு இங்கே டாபிக் கிடையாது. வாடிக்கையாளருக்கு எது சிறந்தது? ஏன்னா அந்த இன்னொன்று யாருமே சொல்லலை, பிரீமியம் கம்மிங்கிறத யாருமே சொல்லலை. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? யாராவது சொன்னீங்களா நீங்க ஆண்டு பிரீமியம் பேசினவங்க? குவார்டர்லி நான் சொன்னேன் சார். அது தெரியல, அது தெரியல. குவார்டா ஓகே, குவார்டர்லி இன்ட்டு 4, மந்த்லி இன்ட்டு 12, ஆஃப் இயர்லி இன்ட்டு 2. ஆனால் இயர்லி பிரீமியங்கிறப்போ அந்த மோடு ரிபேட், நீங்கள் மோடு ரிபேட்ங்கிறத சொல்லலை, சம் அஷ்யூர்ட் ரிபேட் சொன்னீங்க, தப்பாக சொல்லிட்டீங்க. ஆனால் யூ ஹவ் நாட் யூஸ் த வேர்ட் மோடு ரிபேட். சம் அஷ்யூர்ட் ரிபேட் சார் இஸ் நான் டிஃபரெண்ட். கொஞ்சம் இருங்கம்மா, நடுவில் பேசக்கூடாது. சம் அஷ்யூர்ட் ரிபேட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் மோடு ரிபேட். அதை நீங்கள் கரெக்டாக சொல்லியிருக்கணும். நீங்கள் அதைத்தான் சொல்ல வந்தீங்க, நான் வாய் தப்பாக வந்துடுது, அவ்வளோதான். ஓகே, இட்ஸ் குட் பாயிண்ட். ரெண்டாவது, நம்ம ஆஸ் அன் ஆர்கனைசேஷன் எப்படிங்கிறத நம்ம பார்க்கணும், ரைட்டா? இப்போ ஆர்கனைசேஷன் ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே ஒரு 5 வருஷத்துக்கு மேலே உள்ள ஏஜென்சி, இந்த இப்போ 135 பேர் இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு 80 பேருக்கு மேலே இருப்பீங்க, கரெக்டா? அதுலேயே 41லேருந்து 50 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க 25%. அப்போ ஏஜென்ட்ஸோட அட்ரிஷன் ரேட்டு இப்போலாம் புதிய ஏஜென்ட்ஸ்லாம் வராங்க, எத்தனை நாள் தாக்கு பிடிக்கிறாங்க என்ன ஏதுங்கிறது தெரியல. நீங்கள் உடனே கேட்கலாம், இதுக்கு அதுக்கு என்ன சார் சம்பந்தம் டாபிக்கும் அப்படின்னு கேட்பீங்க. பட் நிறைய பாலிசி விற்கக்கூடியது அனுபவம் உள்ள சாலிகள் 41லேருந்து 50 வயசுக்குள்ள 25% இருக்காங்க இல்லையா? அதுவும் 5 வருஷத்துக்கு மேலே சர்வீஸ் போட்டவங்க 55%க்கு மேலே இருக்காங்க எல்ஐசியில் ஏஜென்ட்ஸ். புரிஞ்சுக்கோங்க, அவங்கள்ட்ட தான் பிஸ்னஸ் வருகிறது. இங்க மிஸ்ஸிங் பாயிண்ட் என்னன்னு நான் சொல்ல வந்தேன்னா, மந்த்லி பட்ஜெட் அதெல்லாம் ஓகே, மந்த்லி பட்ஜெட் ஓகேங்கிறது தட் இஸ் ஓகே. பட் வந்து நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க, நம்ம இஎம்ஐல வாங்குறோம், அதெல்லாம் ஓகே. பட் ஆஸ் எ கஸ்டமருக்கு அவர் எப்படி பார்ப்பாரு? எனக்கு எவ்வளோ ப்ரீமியம் கேஷ் அவுட் ஃப்ளோ, அதுதான் பார்க்கணும் இல்லையா? எனக்கு எவ்வளோ பெனிஃபிட் வருது. நிறைய பேர் இந்த ஸ்பிளிட்டிங் ஆஃப் பாலிசிஸ் கொடுத்து, நிறைய நம்பர் ஆஃப் பாலிசிஸ் கொடுத்து, இசிஎஸ் நிறைய, அதாவது செஞ்சுரியன் பண்ணணும், அது பண்ணணும், அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், அது தப்பு சொல்லலை. இங்கே வந்து ஏஜென்ட்டுக்கு எது பெஸ்ட்டு நம்ம பேசலை. ஆனால் அது எத்தனை அளவுக்கு பாலிசி தக்க வச்சிருக்கு, அது லாப்ஸ் ஆகாமல் இருக்குங்கிறத பார்க்கணும். இங்கே பேசினவங்க இல்லை மிச்சவங்களுக்கு உங்களோட லாப்சேஷன் ரேஷியோ உங்களுக்கு தெரியும், அதை பற்றி நம்ம யாரும் உள்ளே போக வேண்டாம், அது தனிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ், ரைட்டா? அந்த லாப்சேஷன் ரேஷியோக்கு என்ன காரணங்கள், அது வருடாந்திர பாலிசியா மிச்ச மோடா அப்படிங்கிறதையும் கவனிக்கணும், ரைட்டா? ஸோ வருடாந்திர பாலிசிஸில் எவ்வளோ லேப்ஸ் ஆகிருக்கு, மிச்ச மோட்ஸில் எவ்வளோ லேப்ஸ் ஆகிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்த அளவில் அதர் மோட்ஸில் தான் நிறைய லேப்ஸ் ஆகிருக்கும். யாருமே வருடாந்திர பாலிசி எடுத்தவங்க டெஃபினட்டாக லேப்ஸ் பண்ண வாய்ப்பு இல்லை, ரைட்டா? அதுக்கு அவங்க ஃபினான்ஷியல் பிளானிங், இயர்லி ப்ரீமியம் கட்டணுங்கிறத பிளான் பண்ணி தான் ஆவாங்க. இவ்வளோ ப்ரீமியம் கட்டியிருக்கோன்னு யாராவது 2 வருஷம் கழிச்சு விடுவாங்களா? சரண்டர் வேல்யூ என்னதான் கூட எவ்வளோ வந்துட போகிறது இல்லையா? அது ஒரு பக்கம். அதாவது கெட்டிங் பாலிசி ஃபார் மந்த்லி ஆர் அதர் மோட்ஸ் இஸ் ஈஸி, கீப்பிங் த பாலிசிஸ் இன் ஃபோர்ஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட், கரெக்டா? நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இங்கே வந்து நான் எப்படி விற்கிறேங்கிறத பற்றி இங்கே பேச்சு இல்லை. நான் வந்து எல்லா பாலிசி எல்லாரும் தான் எல்லாரும் விற்கிறோம். இன்னைக்கு டாபிக் என்னன்னா, கஸ்டமருக்கு எது பெஸ்ட், அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஏஜென்ட்டுக்கு எது பெஸ்ட் இல்லை, ஆனால் ஆர்கனைசேஷனுக்கு எது பெஸ்ட்டுங்கிறது நம்ம பார்க்கணும், ரைட்டா? இப்படி எல்லாம் நீங்கள் பார்த்து கால்குலேஷன் போட்டு பார்க்குறப்போ, இப்போ ஒரே ஒரு இது மாத்திரம், ஒரே ஸ்லைடு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பெர்சிஸ்டன்சி மாத்திரம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் தெரியணும். நான் ஏன் வந்து இவ்வளோ ஒரீடாக நான் சொல்கிறேன்னா, நான் ஒரு ஆர்கனைசேஷன் சம்மந்தப்பட்ட ஆர்கனைசேஷனுக்கே பேசுகிறது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம், என்ன தப்பு இல்லை. ஒரு ஆர்கனைசேஷனில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறது யூ மஸ்ட் நோ, இல்லையா? ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுதுங்க சார். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சு போச்சா? இது வந்து ஃபுல் இயர் 80, அதாவது 2024 2025 மார்ச்சில் உண்டான ஸ்டேட்டஸ் நீங்கள் பாருங்க. 13வது ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பாருங்க, 13வது மாதம் 66,
அதாவது 100 பாலிசி வித்திருக்கீங்கன்னா 66, ரைட்டா? 25வது மாசம் பாருங்க 57. கம்பேர் பண்ணி பாருங்க. ப்ளூ கலர் வந்து FY25, எல்லோ கலர் வந்து FY24. வருடத்துக்கு வருடம் கம்பேரிசன் இது. இது நான் புதுசா காமிக்கல. அப்பா இந்த இதுல போடாதீங்க, யாரும் இந்த இதுல ஒயிட் போர்டுலாம் எழுதாதீங்க தயவுசெய்து, ரைட்டா? இந்த இப்ப பாத்தீங்கன்னா 37th மந்த் பாருங்க. நான் சொன்னேன் பாத்தீங்களா? ஏன் 37th வருடம், அதாவது ஒவ்வொரு வருஷமா குறைஞ்சிட்டு வருது பாத்தீங்களா இல்லையா? இது நம்பர் ஆஃப் பாலிசிஸ் பேசிஸ்ல, நம்பர் ஆஃப் பாலிசி பேசிஸ்ல பாத்தீங்களா குறைஞ்சிட்டு வருதா? இப்போ பிரீமியம் வைஸ் பாருங்க, பிரீமியம் வைஸ் பாருங்க. கடைசி பாருங்க 61வது மாசம் நம்பர் ஆஃப் பாலிசிஸுக்கும் பிரீமியம் வைஸுக்கும் பெர்சிஸ்டன்சி ரேஷியோ எப்படி இருக்கு பாருங்க. எது ஜாஸ்தியா இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. இந்த சார்ட்டை உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சுட்டு இருக்கீங்க? சார் பிரீமியம் பர்சிஸ்டன்சி அதிகமா இருக்குங்க சார், அது 63%. ஆர்கனைசேஷனுக்கு நல்லதா இல்லையா? கண்டிப்பாங்க சார். கஸ்டமருக்கு நல்லதா இல்லையா? கண்டிப்பாங்க சார். கடைசியில ஏஜென்ட்ஸுக்கும் நல்லது, அது வேற விஷயம், அதை பத்தி நான் சொல்ல வரல. இப்போ இதுக்கு மேல உங்களுக்கு என்ன ப்ரூஃப் வேணும்? ரைட், இது கார்பரேட் பிரசன்டேஷன் விச் இஸ் அவைலபிள் இன் அவர் ஓன் வெப்சைட். இது பிரகாரம் நம்ம ஒர்க் பண்ணணும். நான் இங்க வந்து முடிவு கொடுக்கறதுங்கிறதெல்லாம் வேற. நம்ம 70%க்கு மேல இதை கொண்டு வரணும். நான் சொல்லிவிட்டேன். என்ன, 7 பாலிசி மாசம், 7,000 ரூபாய் ஆவரேஜ் பிரீமியம், 7 லட்சம் ரூபா மாச பிரீமியம், 70 லட்சம் ரூபா ஆனுவல் பிரீமியம். சோ தட் உங்க MDRT it will take care. 7 கோடி சம் அஷ்யூர்ட். இந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்க. 7 கோடி சிங்கிள் பிரீமியமும் கொண்டு வாங்க, அதுல 6% எடுத்துப்பாங்க. பட் ஹேவிங் செட் ஆல் தட், நீங்க பேசினதெல்லாம் பாயிண்ட்ஸ்லாம் நல்லா இருக்கே தவிர, பட் என்னோடு இன்னைக்கு நான் எடுக்கிற முடிவு நல்லா தான். அது எப்படியா இருந்தாலும் நான் சொல்ற முடிவு நீங்க ஏத்துட்டு தான் ஆகணும், ரைட்? என்னோட அனுபவத்திலையும் நான் பார்த்த வைக்கும் டேட்டா அனாலிசிஸ், அதர் இண்டஸ்ட்ரி ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்குற வரைக்கும் ஆண்டு பிரீமியமே சிறந்தது 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 என்று எனது முடிவை இங்கு பதிவு செய்கிறேன். மிச்ச மோட பத்தி நான் வந்து தப்பா சொல்லல, ஆனால் வாடிக்கையாளருக்கு சிறந்தது ஆண்டு தவணை பிரீமியமே சிறந்தது சிறந்தது என்று எனது முடிவை சமர்ப்பிக்கிறேன். தேங்க்யூ so much. Thank you for the participation. I would now request our COT member, Mr. Anguraj sir, to say a few words by way of vote of thanks. அருமை சார், அருமை சார். அனைவருக்கும் வணக்கம். மதிப்புக்குரிய நமது COT உறுப்பினர்கள், 2 தலைப்புலையும் பேசின 3 பேர், கமலவேணி மேடம், ஆண்டனி சார், சுரேஷ் சார், அருணன் சார், சுத்தாங்குத்து சார், காயத்ரி மேடம், எல்லாருமே நிறைய விஷயங்களை அழகா சொன்னாங்க. இந்த மாதிரி பட்டிமன்றங்கள் நடக்கும்போது என்னன்னா, இப்ப பாருங்களேன், ஒவ்வொரு முகவரும் எந்தெந்த பாயிண்ட்ஸ் விட்டு போச்சுன்னு அவ்வளவு அக்யூரேட்டா வாட்ச் பண்ணி சொல்லும் போது என்னன்னா, நம்ம நிறைய கத்துக்க முடியுது. ஏன்னா நம்முடைய குழுவின் நோக்கமே எல்லாரும் கத்துக்கிட்டு அதன் மூலமா முன்னேற்றம் அடைஞ்சு ஒரு மிகப்பெரிய சாதனையாளரா MDRT முகவரா மாறணுங்கிறது தான். அப்ப வேல்யூபிள் பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி பட்டிமன்றங்கள் உதவுது. அதனால கலந்துக்கிட்ட எல்லாருமே அழகா பேசினாங்க. அது போக பார்ட்டிசிபென்ட்ஸ் பாத்தீங்கன்னா கரெக்டா வாட்ச் பண்ணி அந்த பாயிண்ட்ஸை சொன்ன விதம் ரொம்ப அற்புதமா இருந்தது. அதனால அனைவரும் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு. பிளஸ் அந்த பேர் கொடுத்து உடனடியா வந்து கலந்துக்கிட்டு அந்த உரையாற்றிய அனைவருக்கும் நன்றி. இது போல இந்த ப்ரோக்ராம்ஸ் நம்ம அடிக்கடி பண்ணணும், சார் சொன்ன மாதிரி அடிக்கடி பண்ணுவோம். அனைவரும் கலந்துக்கிட்டு பயன்பெற்று நம்ம வளர்றது மட்டும் இல்லாம நம்முடைய கஸ்டமரையும் வளர்த்தி விட்டு நம்முடைய நிறுவனத்தையும் வளர்த்தணும். சார் சொன்ன மாதிரி நிறுவனம் நல்லா இருந்து பர்சிஸ்டன்ட் இருந்தாதான் போனஸ் ரேட்டு கஸ்டமருக்கு நிறைய கிடைக்கும். அதான் சார் சொல்ல வந்தாரு. ஏன்னா பாலிசி எந்த அளவுக்கு லேப்சேஷன் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து கஸ்டமருக்கு முதல் நஷ்டம், அதுக்கு அடுத்த நஷ்டம் பார்த்தீங்கன்னா நிறுவனத்துக்கு போனஸ் ரேட் குறையிறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய பாயிண்டா வரும். அந்த வகையில இன்னைக்கு பேசினவங்க எல்லாருமே சிறப்பாக பேசினாங்க. கலந்துக்கிட்ட அனைவருக்கும் நன்றி. அடுத்து ஒரு மிக அருமையான வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. 70 70ன்னு பேசினோம்.
with the permission of COT members and our தலைவர் 70வது செஷன் ஆஃப்லைனா நடத்தலாம் அப்படின்னு ஒரு யோசனை சிஓடி மெம்பர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு we will come back to you. தெரியல, அது இன்னும் முடிவெல்லாம் பண்ணல. எனக்கு இப்ப மனசுல தோணித்து இவங்க சிஓடி மெம்பர்ஸ் இந்த ஆள் என்றதா நம்மகிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம சொல்றான்னு நினைக்க கூடாது. இட் இஸ் ஒன்லி சஜஷன் தான். பண்ணலான்னு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட பேராதரவெல்லாம் இருந்து நீங்க எல்லாரும் உண்மையிலேயே ஆஃப்லைன் அட்டன் பண்ணணும் நினைச்சீங்கன்னா சிறந்த பேச்சாளர்களை கூட்டி வந்து ஒரு நாள் கருத்தரங்கம் நடத்தப்படும் ஏதாவது ஒரு லொகேஷன்ல தமிழ்நாட்டில் அப்படின்னு நாங்க நினைச்சுட்டு இருக்கோம். இட் வில் பி டிசைடட் பை அவர் சிஓடி மெம்பர்ஸ். இட் இஸ் நாட் எ ஃபைனல் டெசிஷன். சஜஷன் ஒன்லி, ஐடியா ஒன்லி. ரைட்? தேங்க்யூ ஸோ மச். யூடியூப் இட் வில் பி அப்லோடட் இன் 1 hour's டைம். எல்லாரும் பார்க்கலாம். நிறைய பேர் இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, நிறைய இன்வால்மெண்டோட இருங்க. நம்ம குரூப் தான் இது. நீங்க வந்து முன்னுக்கு வராம நீங்க சொல்லாம இருந்தீங்கன்னா நமக்கு தெரியாது. இந்த 6 பேர் வந்திருக்கீங்க, 1024 பேர் இருக்கீங்க வாட்ஸ்அப் குரூப்ல. நோ ஒன் ஹஸ் கிவன் மீ, நோ ஒன் ஹஸ் கால்டு மீ. 2 பேர் வந்தவங்க 6 பேர் தான் முதல்ல வந்து பேசினாங்க, டக்குன்னு கொடுத்தாங்க, முடிஞ்சு போச்சு இல்லையா? ரைட்? அதனால ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ்ல அதே மாதிரி தான் கட்டுரை போட்டி வச்சோம். நிறைய இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவோம். எல்லாம் உங்களெல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி கொண்டு வரணும் பார்க்குறோம், அவ்வளோதான். அதுக்கு நீ என்ன பெரிய ஆளான்னு கேட்காதீங்க, நானும் அப்படிதான். இருந்தாலும் ஒரு வாய்ப்பு கொடுப்போமே இல்லையா? தேங்க்யூ ஸோ மச். ரைட், குட் நைட். தேங்க்யூ சார். சார் வழக்கம் போல சொல்லுங்க. நாளைக்கு 7:45 மறக்காம எல்லாம் வந்துருங்க. எஸ், நாளைக்கு செஷன் இருக்கு. A to Z பாலிசி சர்வீசஸ். உங்களோட கேள்விகள் இதுக்கெல்லாம் பதில் அளிக்கப்படும். மேடம் வராங்க, ஏவோ மேடம். ஸோ நாளைக்கு வாங்க. நிறைய அவங்க டெஸ்க்லேருந்து அவங்க கொடுக்கக்கூடிய அனுபவங்கள், சொல்யூஷன்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். நாளைக்கு சிறப்பான செஷன். அவசியம் வாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.